World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது அற்புதமான தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயனுடைய ஜாதகத்தோடு இணைந்த எண்கணித வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வருகை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தரத்திற்காக ஒரு நாள் நேரலை செய்யப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, நம்ம நிறைய வகுப்புகள் நேரலை பண்ணியிருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன சார் விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் உங்க எதுவுமே எனக்கு தேவையில்லை. உங்களுடைய பிறந்த தேதி மட்டும் போதும். உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் உங்களுடைய லக்னம், இதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொடுப்பனையை நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த வகுப்பினுடைய முதல் நோக்கம். ஓகேங்களா? நியூமராலஜி அப்படின்ற விஷயங்களை நான் ஏன் எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் ஆரம்பத்துல நான் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன். என்னுடைய அனுபவங்களை பாத்தீங்கன்னா, நியூமராலஜி படிக்கும் போது நியூமராலஜியை மாத்தினா ஒரு பெயர்ல எழுத்துக்களை மாற்றும் பொழுது, ஒரு நல்ல பெயர் வைக்கும் பொழுது அந்த ஜாதகம் வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியை தான் இந்த எண்கணித வகுப்புல ஆரம்பத்தில் என்னுடைய ஆய்வுகளானது தொடங்குச்சு. இந்த கலைக்கு பிரதானமா இருந்தது முதல்ல என்னுடைய அடிப்படை குருநாதர் மருதமலை அவர்கள். அதே போல பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து டாக்டர் கோட்டையூர் சிவசுப்ரமணியம் அவர்கள். ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படை சாரங்களை எடுத்துக்கொண்டு அதுல இன்னும் மெருகூற்றி நிறைய ஆய்வுகளை செய்து இந்த பெரிய வகுப்பு ஒரு வருஷமும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் ஆகும் அப்படின்னா, மற்றவங்க படிக்கிறது சாதாரண எண்கணிதம் மட்டும்தான் படிப்பாங்க. நீங்க ஒவ்வொரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட பெயர் வைக்கணும்ன்ற அற்புதமான ஒரு எண்கணிதம் படிக்க போறீங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி எல்லாம் பெயர் வைக்கணும்ன்றதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு எழுத்தினுடைய தொடக்கமும் போது இந்த விஷயம் நீங்க அதே மாதிரி ஆதார் கார்டு வைக்கணும்னு சொல்றது எப்படி வாய்ஸ் சார் வீடியோ சுத்தமா ஸ்டக் ஆகுது சார். ஒண்ணுமே உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. வீடியோ அப்படியே நிக்குது. வாய்ஸ் டபுளா கேக்குதுங்க ஐயா. எக்கோவா இருக்கு. உங்க வீடியோ மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. அப்படியே மத்தபடி வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. உங்க வீடியோ மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. ஏன்னா இப்ப நாளைக்கு நான் லைவ் ஓடும்போது பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அதுதான் அப்படி வீடியோ நிக்குது அப்படியே. சார் வாய்ஸ் கரெக்டா தான் சார் இருக்கு. வாய்ஸ் கரெக்டா இருக்கு சார். வாய்ஸ் ஓகே பக்காவா இருக்கு. ஆனா வீடியோ அப்படியே ஸ்டக் ஆகுது. ஸ்டக் ஆகி அப்படியே நிக்குது. வாய்ஸ் எக்கோவா இருக்கு. வைஃபை ஏதோ பிரச்சனையா இருக்கு. வைஃபை இருக்கு, 5 பாட்டில் தான் இருக்கு. நான் ஆஃப் ஆன் பண்ணிட்டேன். இங்க எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. உங்களோட இந்த பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. அவங்களுக்கு இன்டர்நெட்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ரைட். லைவ் போயிட்டு இருக்கு, கேட்கறேன் பாருங்க. ரைட், நான் சொல்றது கேட்டா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? நான் சொல்ற வாய்ஸ் உங்களுக்கு தெளிவா கேட்டுச்சுன்னா போதும். அதுதான் பிரதானம். அது இருந்தா கூட போதும். இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிமேல் திடீர்னு நான் உள்ளுக்குள்ள போய் பண்ண முடியாது. நாளைக்கு காலை செக் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரிங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல அந்த எண்கணித வகுப்புகளை போகும்போது இதெல்லாம் மாற்றம் பண்ண முடியுமா, ஒரு எழுத்துக்கள் மாற்றதுனால நம்மளோட வாழ்க்கையில மாறுமா அப்படின்னு நிறைய கேள்வியோட தான் நம்ம அடிப்படைக்கு போனோம். ஆனா நிறைய நுணுக்கங்கள், அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் நமக்கு நிறைய தெரிஞ்சதுக்கு பிறகு அதுல வெற்றி பெற்றவருடைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது, அந்த பெயருடைய எழுத்துக்களை ஆய்வு பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருச்சு. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவனுடைய பிறவி கர்மாவை நம்ம எதுவுமே மாத்திக்க முடியாது. அதுல என்ன வரமாயினம் இருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அதை மாற்றப்பட முடியாது. பேர் கூட பெற்றவங்க வச்சிருவாங்க. அதையும் நம்ம நல்ல கர்மாவா இருக்கும்போது நல்ல பேர் அமையும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆல்டர் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெயர் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம பேர் ஏதோ சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. அது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த இது கூட ஜாதகத்துல கொடுப்பனை இருந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். கொடுப்பனை இல்லாமனா கண்டிப்பா பண்ண முடியாது. சரி, முதல்ல பெயர் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல எத்தனாம் பாவகம் தெரியுமா? எத்தனாம் பாவம்? பேர் புகழ் 5ஆம் பாவம் ஐயா. 5ஆம் பாவம். சூப்பர்மா. ஓகேங்களா? ஒரு ஜாதகருக்கு பெயர் என்பது 5ஆம் பாவம். ஸோ 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, சந்திரனுக்கு 5ஆம் அதிபதி, லக்னாதிபதிக்கு 5ஆம் அதிபதி. இந்த 3 பேருமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு 100% பெயர் மாற்றம் வேலை செய்யாது. பெயர் மாற்றம்
வேலை செய்யாது. நான் அத்தனை பேரை மாத்திட்டேன், இந்த பேர் மாத்திட்டேன். ரஜினிகாந்த்னு பேரை வச்சவங்களாம் ரஜினி ஆக முடியாது. விஜய்னு பேரை வச்சவங்களாம் விஜய் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து பெயர் மாற்றம் என்பது முதல்ல என்னுடைய ஜாதகருக்கு ஏற்புடைய அளவில் இருக்கும். அதான் பெயர் மாற்றம். ஓகேங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். சரி, ரைட். இப்போ நம்ம வரோம். இப்போ ஒரு நாளைக்கு சராசரி நம்ம எடுக்கிறோம். ஒரு இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கங்களேன். ஒரு இந்தியாவில் ஒரு நாளைக்கு வந்து சராசரி ஒரு 5000 பேரை பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ராக்சிமேட். அப்போ 12 லக்னங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு லக்னங்கள் எவ்வளவு? சராசரியாக போடுவோம். 400 போடக்கூட 4800 பேர் இல்லையா? அப்போ சராசரி ஒரு 400 to 500 பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு லக்னத்துக்கு. ஒரு நாளைக்கு ஒரே தேதி தானே. இன்னைக்கு தேதி என்ன? 28ஆம் தேதி. அப்படின்னா இன்னைக்கு தேதி ஃபுல்லாக காலை நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் 28ஆம் தேதி தான். 28ஆம் தேதியில பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் 28 தானே. 2 8 1. அப்போ கூட்டுத்தொகை என்னது? 1 தானே. ஸோ எல்லாருக்கும் என்ன வரும்? நியூமராலஜி வரும். என்ன வரும்? சூரியன் 1ஆம் நம்பர் தான் வரும் இல்லையா? எல்லாத்துக்குமே 1ஆம் நம்பர் தான் சூரியன் வரும். அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் நம்பர்ல வந்ததுனால சூரியனுடைய பேர்ல ஆதித்ய ஏதாவது ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து வெற்றியாளராக ஜெயிக்க முடியுமானா 100% வாய்ப்புகள் கிடையாது. அப்ப யாருக்கு கொடுப்பன அப்படின்ற விஷயங்களை ஜாதக ரீதியா லக்ன ரீதியா ஆய்வு பண்ணா மட்டும்தான் தெரியும். இதுதான் விஷயம். அப்ப ஒரு நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு பெயரானது சரியா அமையாது. சராசரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பங்குனி மாசத்துல டிராவல் ஆகிட்டு இருக்காரு. காலைல ஒரு 6 to 7 பிறக்குதுன்னா அதே மாதிரி மீன லக்னத்துல இருக்கும். அப்புறம் 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னமானது மாறிக்கொண்டே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? அதை நீங்க மாத்திக்கங்க. இப்படி இருக்கும்போது ஸோ இப்போ வந்து மீன லக்னத்துல சூரியன் இருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது நம்ம சாதாரணம் பிரதானம். ரைட்டுங்களா? அதே மாதிரி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நட்சத்திரத்துக்குள்ள வரணும். நட்சத்திரத்துக்குள்ள வரும்போது முதல்ல இன்னைக்கு என்ன நட்சத்திரம்? ஆயில்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆமாங்க சார். ஆயில்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நட்சத்திரமாதிபதி யாரு? புதனா இருந்தானே. இப்ப காலையில 6 மணிக்கு ஒரு குழந்தை 6 6:30 குழந்தை பிறகுன்னு வச்சுக்கோங்க. உங்க லக்னம் என்னவா இருக்கும்? காலையில 6 மணி 6:30 மணிக்கு குழந்தை என்ன லக்னம் இருக்கும்? மீன லக்னம் தான் இருக்கும். சூரியன் இருக்கிறதா அதான் லக்னமா இருக்கும் இல்லையா? சரி. இந்த மீன லக்னத்துக்கு இந்த புதன் பகவான்ங்கிறது யாரு? பாதகாதிபதி. பாதகாதிபதிங்கிறத உண்மை. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எல்லாம் வேண்டாம். அவருடைய ஒரிஜினல் கேர்னா பாதகாதிபதி. சோ ஒரு மீன லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு புதன் என்ற கிரகம் பாதகத்தை தான் செய்யுன்றது அடிப்படையான விதி. அப்ப அவருடைய நட்சத்திரத்துல பேர் வச்சிடலாமா? ஆயில்யத்துல பிறந்தனால ஆயில்யத்துல வச்சிடலாமா? உதாரணத்துக்கு காலையில பூசம் தான் ஆயில்யமா இருந்தா அன்னைக்கு காலையில பூசம் வச்சதா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஆயில்யமா இருந்தா என்ன சொல்றது நான் கேட்கிறேன். வச்சிடலாமானா 100% வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த நட்சத்திரம் தான் அப்படின்னு வச்சீங்கன்னா அந்த வாழ்க்கை பாதிக்கப்படும். அடுத்தது ஒரு 8 மணி வாக்குல ஒரு 7:30 மணி 8 மணி வாக்குல மேஷ லக்னத்துல இருக்குது. மேஷ லக்னத்துக்கு புதன் யாரு? 3 உடையவர். சோ இது நல்ல பேரா? நல்லவர் அவரு? வைக்கக்கூடாது. அவருக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துல பேர் வச்சாலும் அவருடைய வாழ்க்கையில போராட்டமா தான் இருக்கும். தூத்துட்டே தான் இருப்பார். அடுத்தது வாங்க, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காரு. இவரு ஆயில்ய நட்சத்திரத்துல பேர் வைக்கலாமா? அப்படின்னா வைக்கலாமா? மிகப்பெரிய யோகாதிபதி புதன். வைக்கலாமா வைக்க கூடாதா? புதன் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க இன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம் ரிஷப லக்னமா இருந்ததுன்னா அற்புதமா அந்த பேரை வைக்கலாம். அந்த எழுத்துக்கள்ல வைக்கலாம். நாம எழுத்துக்கள்ல பெயர் வைக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது மிதுன லக்னத்துல பிறக்கிறார். அவரே லக்னாதிபதி 4ஆம் அதிபதி. அவருடைய எழுத்துக்கள்ல பெயர் வச்சுக்கலாம். அடுத்தது கடக லக்னத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அப்ப வாங்க, கடக லக்னத்துக்கு யாரு? 3க்கும் 12க்கும் உடையவர் இல்லையா? அப்ப இது பேர் அவருக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்பான், விரயமாயிட்டே இருப்பான். எதுக்குன்னே தெரியாது. புரிஞ்சுதுங்களா?
அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு யாரு? 2க்கும் 11 கூடையவர். வைக்கலாமா? வைக்கலாம். ஆனா என்னன்னா சிம்ம லக்னத்தோட சூரியனும் புதனும் 8ல இருக்கக்கூடாது. சூரியன் 8ல இருக்கிற மாதிரி புதனும் 8ல இருக்கக்கூடாது. நீசமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரேன் நான். அப்புறம் அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நட்சத்திரநாதனானவர் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கிறாரு, பாண்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட 3 லக்னத்துக்கோ 4 லக்னங்களோ மட்டும்தான் அந்த நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரமானது நல்லா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு, அதாவது பெரிய பெரிய நல்லதை கொடுக்காது. இதை மைண்ட்ல வச்சுக்கணும். நான் சொல்ற ரூல் புரிஞ்சுதா? அப்ப மொட்டையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது கூட நாம எழுத்துக்கள் இதுதான் அப்படின்ற விஷயத்துல என்ன பண்ணக்கூடாது, எடுத்து எழுதி கொடுத்து இந்த பேர்ல வைங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படி பேர் எப்படி சார் வைக்கலாம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல 9 கிரகங்கள்ல லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு ஆய்வுகள் செஞ்சு தாராபலன் பார்க்கணும். இப்ப ஆயில்யத்துக்கு தாராபலன் பாத்தீங்கன்னா, ஆயில்யத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன? மகம். மகம். ஓகேங்களா? மகத்துல பேர் வைக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினில பேர் வைக்கலாம். 11ல பேர் வைக்க கூடாது, சமுதாய பகைன்னு வரும், அதனால அது ஆகாது. ஸோ 2 20ல பேர் வைக்கலாம். 2வது நட்சத்திரமான மகத்திலையும் 20வது நட்சத்திரமான, ஓகேங்களா? இங்க பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க, மியூட் பண்ணுங்க. சீனிவாசன் சார், ஓகே ஓகேங்களா? ஸோ இந்த 20வது நட்சத்திரமான அஸ்வினிலையும் பேர் வைக்கலாம். அப்ப பேர் வைக்கணும், முதல்ல கேது அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ கேது யாருக்கு 3, 6, 10, 11ல இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேர் மக நட்சத்திரம் ஒரு பேர் வச்சீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். புரிஞ்சுதா ரூலு? சரி சார், எனக்கு கேது நல்லா இல்லை, அடுத்து நான் யார் பேர் வைக்கலாம்? 3வது நட்சத்திரத்தில் நம்ம வைக்க மாட்டோம், அதுக்கு பேர் விபத்து தாரைன்னு பேரு. ஸோ 4வது நட்சத்திரம் சேமத்தாரைன்னு பேரு. 4வது நட்சத்திரமும் 13வது நட்சத்திரமும் அற்புதமா வேலை செய்யும். ஓகேங்களா? ஸோ ஆயிலியத்தில் பிறந்துட்டீங்க, ஆயிலிய மகம் பூரம் உத்திர நட்சத்திரம். ஓகேங்களா? அப்ப உத்திர நட்சத்திரத்துடைய நாம எழுத்துக்கள்லையும் அவங்க ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா உத்திர நட்சத்திர நாம எண்கள்லையோ அல்லது உத்திராட நட்சத்திர நாம எண்கள்லையோ அவங்களுக்கு பேர் வைக்கலாம். அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சூரியன் நல்லா இருக்கும் பட்சத்துல. ஓகேங்களா? அந்த லக்னத்துக்கும் சரி இதுவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்தது சார் எனக்கு அதுவும் இல்லை சார், அடுத்து 5வது தரையில வைக்க மாட்டோம், 6வது தரைக்குள்ள போவோம். 6வது தரைக்கு பேர் சாதக தாரைன்னு பேரு. ஸோ அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஆயிலியத்துல இருந்து எடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை. சித்திரை நட்சத்திரத்துல நீங்கள் தாராளமா பேர் வைக்கலாம். புரியுதுங்களா? சோ இந்த பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதாவது இருக்கிறதுலயே சாதகத்தை நமக்கு சாதகமாக மாற்றுவது 6வது நட்சத்திரம். அப்ப 6வது நட்சத்திரத்துல ஒரு கொடுப்பனை நமக்கு 6வது அதிபதி சித்திரை செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 6வது நட்சத்திரத்துல ஒரு பேர் வச்சீங்கன்னா அது குழந்தை வெற்றி பெற்று. ஓகேங்களா? இதை நீங்க வந்து கொஞ்சம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல தெரியும். அதே மாதிரி 7வது நட்சத்திரத்துல மட்டும் எக்காரத்து கொண்டு பேர் வைக்கக்கூடாது, பேர் வச்சா நம்மளை காலி பண்ணி விட்டுரும், அது ஆகவே ஆகாது. அடுத்து 8வது நட்சத்திரம், இதுதான் மைத்திரத்தாரை, நண்பன் மாதிரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளை காப்பாற்றக்கூடியது. அப்ப இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு ரொம்ப கொடுப்பனை. இப்ப மகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுச நட்சத்திரம் வந்து மைத்திரமா வரும். அப்ப மக நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்களுக்கு அனுச நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய மைத்திரமா வரும். இவங்க என்ன பண்ணிக்கலாம் வரும். அதே மாதிரி இப்ப ஆயிலியத்துல பிறந்தவங்களுக்கு என்ன வரும், விஷாகம் வரும் இல்லையா? விஷாகம் என்பது 8ஆ வரும். ஸோ விசாக நட்சத்திரத்துல அதனுடைய நாம எழுத்துக்கள்ல அற்புதமா வச்சுக்கலாம். ஆனா உங்க ஜாதக குரு நல்லா இருக்கணும், லக்கணத்துக்கு அவர் மிக 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 நல்ல அமைப்புல இருக்கணும். இதுதான் பிரதானம். ஸோ உங்க ஜாதகத்துல ஒண்ணு உங்க லக்னத்துக்கு அந்த நட்சத்திராதிபதியே நல்லா இருக்காருன்னா நீங்க தாராளமா ஜென்ம நட்சத்திரத்துல பேர் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா 2, 4, 6 ஓகேங்களா 8 இந்த மாதிரி நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்ல எது வலிமைன்னு பார்த்துட்டு அதுல பேர் வைத்தவர்கள் தான் இன்றைய வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? இதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேரை சொல்ல முடியும். சரி, நான் வந்து ஜெயலலிதாமாவில இருந்து வரேன். ஓகேங்களா? மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறந்தது மிதன் லக்னம். ஓகேங்களா? அவங்க பிறந்தது மிதன் லக்னம். அவங்களுடைய இயல்பு பேர் வந்து பாத்தீங்கன்னா அம்முன்னு கூப்பிடுறாங்க, அது நமக்கு வேண்டாம். ஆனா சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய பெயர் வந்து ஜெயலலிதா அப்படின்றது மாற்றம் செய்யப்பட்டது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? சரி, ஜே லெட்டர் அப்படின்றது முதல் எழுத்து என்ன வருதுங்க, ஜே லெட்டர் தானே. ஜேன்ற எழுத்து வந்து திருவோண நட்சத்திரம். ஜேன்ற எழுத்து என்னது,
நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜேன்ற எழுத்து திருவோண நட்சத்திரத்தை வரக்கூடிய நாம எழுத்துக்கள்ல வரும். ஜேன்ற லெட்டரு அதோடைய கிரகம் யார் அப்படின்னா சூரியன். ஐஜேங்கிறதெல்லாம் சூரியன். ஓகேங்களா? அப்ப ஜே அப்படின்ற எழுத்துக்கான அதிபதி யாரு? சூரியன் சார். அவங்க ஜாதகத்துல மிதுன லக்னம், லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல மாசி மாசத்துல பௌர்ணமியில பிறந்தவங்க, மாசி மகத்துல பிறந்தவங்க. சோ அவங்களதுல கரெக்டா கும்பத்துல சூரியன் இருப்பார். பாக்கியஸ்தானத்திலே குரு இருப்பார். சாரி, சூரியன் இருப்பார். பாக்கியஸ்தானத்திலே சூரியன் இருப்பார். அப்ப சூரியன் அங்க மிகப்பெரிய வலிமையா இருக்கிறாரு. அந்த அம்மா பிறந்தது மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் பிறந்தா மாமியில தானே பேர் வைக்கணும். ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, சினி ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பெயர் ஜெயலலிதான்னு மாறுது. அப்ப இந்த மகத்துல இருந்து எண்ணி பாருங்க, மகம், பூரம், உத்திரம், அஸ்தம் 4வது நட்சத்திரம். அப்ப திருவோணம் எத்தனாவது நட்சத்திரம்? 13வது நட்சத்திரம். 13வது நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேருங்க? அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். என்ன பேருங்க? பரம மைத்திரம். அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம் பேர். சோ அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க, தன்னுடைய அதிர்ஷ்டத்தை இயக்குறாங்க, நட்சத்திரம் மூலியமா இயக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, திருவோண நட்சத்திரத்தினுடைய அமைப்புல அவங்க இயக்கத்தை செலுத்தும் போது என்ன ஆகுதுங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்குது. இதுதான் அவங்க ஜாதகத்தினுடைய வெற்றிக்கு பிரதானம் அம்மா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, இது மட்டும் கிடையாது. ரெண்டாவது, ரஜினிகாந்த் ஐயா ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. அவர் சிம்ம லக்னத்துல பிறந்தவர். அவருடைய இயல்பு பெயர் சிவாஜி ராவ். ஓகேங்களா? சிவாஜி சாலா பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல வரும். அந்த பேர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு மிகப்பெரிய கஷ்டம், மிகப்பெரிய ஒரு சாப்பாட்டுக்கே இல்லாத அளவுக்கு தான் வாழ்ந்தாரு. அப்புறம் கண்டக்டரா இது பண்ணிட்டு இருந்தாரு, அந்த அளவுக்கு தான் கஷ்டப்பட்டு இருந்தார். ஆனா எப்ப அவருடைய பேர் ரஜினி அப்படின்னு மாறிச்சோ, அதுல இருந்து அவர் என்னதுங்க, இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உச்சிக்கு போயிட்டார். ஓகேவா? அப்ப ரா இங்க என்னதுங்க, ரஜினி ஊரை விட்டு ஊரை வெளியில வர்றாரு. ஏன்னா அவர் ரா எழுத்து, ரஜினி அப்படின்ற எழுத்து முதல் எழுத்து ஆர். ஆறுங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது. ஒரு நாடு விட்டு நாடு போறது, ஊரை விட்டு ஊர் போறது. அவர் நாடு விட்டு நாடு இல்லை, ஊரை விட்டு ஊர் வர்றாரு. பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வர்றாரு. ஒரு மாநிலத்தை விட்டு மாறி வர்றாரு. அப்ப ஒரு இடப்பெயர்ச்சியானது நடக்குது. இங்க வந்தவொடனே அவர் ரஜினின்ற பேர் யூஸ் பண்றாங்க. ரஜினின்ற பேரு சித்திரை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேர். அவருடைய பிறவி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். திருவோணத்துக்கு அவிட்டம் 2. அப்ப சித்திரை எத்தனை வரும்? 20வது நட்சத்திரம். 20வது நட்சத்திரம் சம்பத்து நட்சத்திரம் இல்லையா? அப்ப இங்க வந்து கோடி கோடி என்ன வந்துட்டு இருக்கு, அவருக்கு கொட்டிட்டு இருக்கு. கோடி கோடியா கொட்டிட்டு இருக்கு. அதுவும் டிஎன்ஏ வந்து சுக்கரன் வர ஐயா. ஓகேங்களா? துறையில. ஆமா, இல்ல வரேன். அப்ப ரஜினின்ற பேரு, அதோட கூட்டு எழுத்து ரஜினி எழுது வர, ஒரு கூட்டு எழுத்து 10 வரும். சூழ்நிலை இயக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதெல்லாம் பின்னாடி வரேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரைக்கு அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய். அவர் ஜாதகத்தை உச்சம் பெற்று உட்கார்ந்துருப்பார். ஓகேங்களா? 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் வருது. அப்ப ஒரு உச்சம் பெற்றவனுடைய நட்சத்திரமா இருந்து அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வலிமையா இருக்கும்போது, மிகப்பெரிய ஒரு வலிமையா இருக்காரு. ஏன் அப்படின்னா சிம்ம லக்னத்துக்கு பாதகாதிபதி செவ்வாய் 6ல போறது நல்லது. அதே மாதிரி பாக்கியத்துக்கு 10ல போகுது. பாக்கியத்துக்கு 10ல போகுது. மிகப்பெரிய, அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய கௌரவமே வந்து தெய்வ வழிபாடுகள் பண்ண 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 அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து மரியாதை எல்லாமே கிடைக்கும். அவர் மிகப்பெரிய ஆன்மீக பாதைக்கு போனார், அதில் வளர்ச்சி பெற்று போயிட்டே இருக்கிறார். ஓகேங்களா? அது வேற. அப்ப ஒரு நட்சத்திரம் எளிமையா ஜெயிக்கிறது அப்படின்னா அவங்க ஜாதகத்துல குடுப்பனை இல்லாம ஜெயிக்க முடியாது. எல்லாருமே ரஜினிகாந்த் கூட பிறந்தவங்க எல்லாம் ரஜினியா மாற முடியாது. ஓகேங்களா? ஆனா அந்த கொடுப்பனை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. இதுதான் விஷயம். அப்ப ஒரே டைம்ல பிறந்தாலும் கூட பெயர் என்பது அவர்களை வளர்க்குது. இதுல ஆரம்ப கட்ட என்னுடைய ஆராய்ச்சி எங்க இருந்துச்சு அப்படின்னா எங்க இருந்துதான் ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய பிறவி எண், என்னுடைய விதி எண் எல்லாமே 6ஆம் நம்பர் தான் வரும். ஸோ என்னுடைய எல்லாமே 6ஆம் நம்பர்ல வந்தது. பட் என்னுடைய பேர் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34ல என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பா வந்து முன்னாடி வச்சுட்டாங்க. 34 7ல வர மாதிரி வச்சுட்டாங்க. அந்த 7ஆம் நம்பர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? நியூமராலஜி படிச்சதுக்கு பிறகு என்னுடைய பெயரை மாற்றம் செய்து என்னுடைய குருநாதர்கிட்ட கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அதை முறைப்படி எழுதி அதை நம்ம பண்ணதுக்கு பிறகுதான் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த வளர்ச்சிகள் உருவாச்சு.
மணிகண்டன்றதை மணிகண்ட ராஜ் அப்படின்னு நான் மாற்றி அதை 33 கொண்டு வந்து அதை 6 கொண்டு வந்து பிளான் போன மாதத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஸோ அந்த நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து முதல்ல நம்ம உணர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி நமக்கு அது கிடைச்சி நம்ம 4 பேருக்கு மாற்றி விட்டு அவங்களுக்கு அது கிடைச்சி அது சக்ஸஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அதை நம்ம ஏற்றுக்குவோம். சும்மா வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறான்ற மாதிரிலாம் ஏற்றுக்க முடியாது. அது நான் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. ஓகேங்களா, இதுதான் பிரதானம். ஸோ நம்ம எதை படித்தாலும் ஏன் எதுக்கு எதனால் எப்படின்ற விஷயங்களை தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்னைக்கு மறக்காது. அதே மாதிரி கிரகங்களுக்கு ஒரு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா 1ஆம் நம்பர் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லக்கூடியது சூரியன். 2ஆம் நம்பர் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லக்கூடியது சந்திரன். 3ஆம் நம்பர் அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சொல்லக்கூடியது குரு. 4ஆம் நம்பர் அப்படின்னாவே அது ராகு. 5ஆம் நம்பர் அப்படின்னாவே அது புதன். 6ஆம் நம்பர் அப்படின்னாவே அது சுக்கிரன். 7ஆம் நம்பர் அப்படின்னா அது கேது. 8ஆம் நம்பர்னா சனி. 9ஆம் நம்பர் செவ்வாய். ஓகேங்களா, சரி. இதுல நியூமராலஜில தமிழ் நியூமராலஜின்னு சில பேர் இருக்காங்க சார், அதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? எனக்குள்ளேயே பல வேதனைகள் இருக்கு. நான் இவ்வளோ ஒரு தமிழராக இருந்து நம்ம தான் எல்லாமே கண்டுபிடிச்சி ஆனால் தமிழ் நியூமராலஜி நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு. தமிழ் நியூமராலஜி பயன்படுத்தக்கூடிய விதை இருக்கு, ஆனால் அதை இப்படி பயன்படுத்த முடியாது. அது வேற வகையில் பயன்படுத்தணும், எழுத்துக்கள் வடிவில் பயன்படுத்தணும். அதை நான் பின்னாடி சொல்லி கொடுக்குறேன். ஆனால் தமிழ் நியூமராலஜி ஏன் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா சிம்பிள் லாஜிக்குங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே வார்த்தைகளை நோட் பண்ணும்போது அது என்ன ஆகும்? உச்சரிப்பு செய்யும்போது என்ன ஆகுங்க? அதனுடைய அதிர்வுகள் எப்படி இருக்கும்? பலப்படும், அது பலமா இருக்கும். ஓகேங்களா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரு 1800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லா மக்களுமே யூஸ் பண்ணக்கூடிய அதிகமான ஒரு மொழி அப்படின்னா அது ஆங்கிலம் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? அந்த ஆங்கில மொழியில அவங்க என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த பண்ணும்போது அது எல்லாரும் இப்போ நான் வந்து நானும் ஏ தான் யூஸ் பண்றேன், அங்க இருக்கிறவங்க ஏ தான் யூஸ் பண்ண போறான், எல்லா நாட்டில் இருக்கிறவங்க ஏ தான் யூஸ் பண்ண போறான். ஸோ அந்த வார்த்தையுடைய வடிவமும் மாறது இல்லை, ப்ரொனவுன்சியேஷனும் மாறுறது கிடையாது, அதோட வேல்யூவும் மாறுறது கிடையாது. ஸோ இங்க நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய இயக்கமே வந்து காந்த கதிர்கள் தான். ஓகேங்களா, அந்த நுண்ணிய கதிர்கள் தான் நமக்கு எல்லாத்தையும் இயக்கமாக மாறி நின்றுட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய கதிர்கள் தான். ஸோ உங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பேசக்கூடிய மொழிங்கிறது ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களும் அதனுடைய வடிவங்களும் அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக இயக்கப்படுறதுனால, ஓகேங்களா, இந்த எண்கணிதத்தை கண்டுபிடித்தது தமிழராக இருந்தாலும், ஓகேங்களா, அதை வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகள் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மொழியாக இருக்கிறதுனால ஆங்கில மொழி எண்கணிதத்தை மட்டும்தான் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் மொழி எண்ணிக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் அப்படின்னா அதனுடைய வைப்ரேஷன் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, சரி, அடுத்தது வரேன். இப்ப நமக்கு வந்து கிரகங்களுக்கு வந்து எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்குமே சூரியன்னா 1, சந்திரனா 2, குருனா 3ன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அதே மாதிரி இந்த எண்களை வச்சுக்கிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேதியில பிறந்திருப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிறவி எண்ணு பேரு. நம்ம எந்த தேதியில பிறக்கிறோமோ அந்த தேதிக்கு தான் பிறவி எண்ணு பேரு. இந்த தேதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. ஸோ பிறவி எண் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் அந்த பிறவி எண்ணோட உங்களோட பிறந்த தேதியோட மாதம் வருடம் இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுக்கு மேல கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து விதி எண்ணு பேர். ஓகே, இந்த பிறவி எதுக்காக விதிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் விதி எண். பிறவி என்கிறது ஆரம்பம், விதி என்கிறது முடிவு. ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வந்து இப்போ பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் தொடர்பு பார்த்து நியூமராலஜி செட் பண்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல பிறவி எண்ணுக்கான பலனை பார்க்கணும். சரி, பிறவி எண்ணுக்கான பலனை பார்க்கணும் அப்படின்னா முதல்ல இந்த ஜோதிடத்தினுடைய இந்த எண்கணிதத்தினுடைய வரலாறுகள் உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிடும். அப்போதான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இந்த எண்கணித வரலாறு நான் ஆய்வு செய்த விதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இந்த வரலாறு எங்க தொடங்குது அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல தொடங்குது. 7ஆம் நூற்றாண்டுல ஆதிசங்கரர் அவருடைய வரலாறுகளை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த எண்கணித வரலாற்றினுடைய தொடக்கத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ கேரளாவில் காலடி அப்படின்ற ஒரு ஊர்ல ஆதிசங்கரர் வந்து அவதரிக்கிறார். அவர் அவதார கதைகள் வந்து மிகப்பெரிய ஒரு கதைகள் இருக்கும். ஓகேங்களா, அவர் வந்து சிவகுரு, அவருக்கு வந்து ஒரு மகனாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவர் வரலாறுகள் படிக்கும்போது அவர் இறைவன்கிட்ட வேண்டி குழந்தையே இல்லைன்னு வேண்டுவாங்க.
அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து காட்சியளிக்கிற மாதிரியும், உங்களுக்கு வந்து அறிவுள்ள குழந்தை வேணுமா, ஆயுள் குறைவுள்ள குழந்தை வேணுமா அப்படின்ற கேள்வி கேட்கும்போது, அறிவுள்ள ஆயுள் குறைவுள்ள குழந்தை வேணுமா, ஆரோக்கியமான குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது, எல்லாமே உங்களுடைய பொறுப்பனை, நீங்க எது கொடுத்தீங்கனாலும் நாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேர் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ வந்து இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைந்து, நானே உங்களுக்கு வந்து மகனா பிறக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இறைவன்ட்டு நீங்க சொன்னதுனால, இறைவனே வந்து ஆதிசங்கரர் அவதாரம் எடுத்ததாக தான் வரலாறுகள் கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, அவரு நினைச்சாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய பூத உடலை விட்டு கைலாயம் போறக்கூடிய சக்தி படைச்சவர். ஒரு முறை வந்து கைலாயத்துக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் அங்க போறாரு. போகும்போது சிவபெருமான் வந்து ஒரு நூலை வந்து கையில வச்சிருக்காரு. அந்த நூலுடைய பேர் வந்து ஆனந்த லகரின்னு பேரு. அந்த நூலை வந்து அவர் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவர் போறாரு. போயிட்டு இறைவனை சரணாகதி அடைஞ்சு இது பண்ணிட்டு, இறைவா எனக்கு அந்த நூலை வந்து நீங்கள் பரிசாக கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எப்பவுமே சிவனை பொறுத்தவரை கேட்டவனே கொடுத்துருவாரு. சார் எந்த மறுப்புமே தெரியல, நூலை எடுத்து கையில கொடுத்துட்டாரு. ஓகேங்களா? அது வாங்கினதுக்கு அப்புறம் அது அப்படியே வெளியில அடுத்து வரும்போது அடுத்து யாரை பார்க்கணும் அப்படின்னா, நந்தி முன்னாடி இருப்பார் இல்லையா? நந்தி பார்க்குறாரு. நந்தி பார்த்தோன்னே என்னது கையில நூல் அப்படின்னு கேட்குறாரு. இறைவன் வந்து எனக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது வந்து இவர் நந்தி ஏற்றுக்கல. இறைவன் எது கொடுத்தாலும் சரி, அது எனக்கு பாதி கொடுக்கணும். அதில் நான் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இறைவனை பாதுகாவனே நான் தான். என்னுடைய அனுமதி இல்லாமல் எதை எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நூலை வந்து பிடுங்குறாரு. அதை எடுக்கும்போது நூல் வந்து 2 பாகமாக பிரிக்கப்படுது. ஒரு 48 பாடல்கள் இணைந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கருக்கும், 52 பகுதி இருக்கக்கூடிய பகுதி வந்து நந்தி பகவானுக்கும் கிடைச்சிருது. ஆதிசங்கர் வந்து சொல்றாரு அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா? ஆதிசங்கரை பொறுத்தவரை என்னன்னா, இந்த எந்திரன் படத்துல ரஜினிகாந்த் வர மாதிரிதான் ஸ்வயின்ற மாதிரி அதோடைய சாரங்கள் எல்லாம் உள்ள இருக்க புக்கை தொடும்போதே அதுல என்ன மேட்ரு இருக்குன்னு அவர் தெரிஞ்சிடும். ஸோ அந்த இதை வந்து ஆத்மாத்மா வந்து உள்ள எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அதனால அதை வந்து வருத்தப்படலை. நந்தி தேவனை பத்தி என்ன அப்படின்னா, இது வந்து தேவலோக ரகசியம். இது வந்து எளிய சாதாரண மானிடர்களுக்கு போகக்கூடாது. அது வந்து போச்சு அப்படின்னா தவறா யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவானும் அதை வந்து ஒரு நல்ல எண்ணத்துக்காக அதை வந்து எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் அவர் பூலோகம் வராரு. பூலோகம் வந்து அந்த மலைக்கப்பட்ட 52 பாடல்களையும் இவர் ஏற்கனவே எடுத்துட்டு வந்த 48 பாடல்களையும் இணைத்து சௌந்தரிய லகரி அப்படின்ற ஒரு பெயர்ல அவர் வந்து ஒரு 100 பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை வந்து இந்த பூலோகத்துக்கு கொடுக்குறார். மனித சமுதாயத்தை வழங்குறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பாடல்களை எழுதி வச்சிருப்பாரு. அதுதான் எண்கணிதத்தினுடைய ஆரம்பம். இதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, உலகில் பல மாற்றங்கள் வருது. வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து இந்த இந்தியாவில் ஆராயிறாங்க. இந்தியாவுக்குள்ள இருக்கு. இந்தியா தான் எல்லாத்துக்குமே மூலம். இங்க வந்து ஆராயிறாங்க. இங்கிருந்து பல பேர் சொல்ல, பல ஓலைச்சுவடிகளை எடுக்க, இதெல்லாம் காதல கேட்டுட்டு அவன் வச்சுட்டு அவனுடைய கண்ட்ரிக்கு போய் அதை வந்து லீகலா பதிவு பண்ணி, ஓகேங்களா? அதன் பிறகு அதை வந்து ஆங்கில முறைப்படி என்ன சொல்றான், எழுத்துக்களாக உருவாக்கி இதுதான் நியூமராலஜி அப்படின்னு ஒரு பேர் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு சூப்பரா இருக்கு சொல்லி கைத்தட்டோம். ஓகேங்களா? ஸோ ஆனால் பிறப்பு ஆரம்பம் என்பது நம்ம தான். சரி, இந்த எண்கணித முறையில வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆராய்ச்சியை முதல்ல தொடங்கியவர் யாருன்னா சீரோ அப்படின்றது. அவருடைய நாளைக்கு அவரை பத்தி டீட்டெயில் நாளைக்கு பார்க்கலாம். இந்த சீரோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்கணித முறையை நமக்கு கொடுத்தவர். அற்புதமான ஒரு தொகுப்பை வந்து நமக்கு ஒரு ஆய்வுகள் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, அப்ப இந்த எண்கணித முறையில முதல்ல பிறவி எண்ணுக்குள்ள வரேன். ஸோ பிறவி எண் அப்படின்னா நம்ம எல்லாருமே 30, 31 தேதிக்குள்ள ஏதோ ஒரு டேட்ல பிறந்திருப்போம். பிப்ரவரி மாதம் வந்து சில மாதங்களில் 28, 29 வரும். ஸோ மேக்சிமம் 30, 31 தேதியில இருந்து எல்லாமே பிறந்திருக்கும். சரி, இப்போ நான் சொல்ற விதியை காமனா முதல்ல எழுதிக்கிங்க. அதன் பிறகு நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துக்குள்ள போவோம். ஸோ முதல் விதி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ, 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்களோ, 1ஆம் தேதி பிறந்தவங்க 10ஆம் தேதி பிறந்தவங்க யாருன்னு எழுதிக்கங்க பக்கத்துலயே. ஸோ 1, 10ல பிறந்தவங்க சூரியன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்காரு? ஓகேங்களா? லக்னத்துக்கு கேந்திர கோணங்கள்லயோ 2, 11ஆம் இடங்கள்லயோ, லக்னங்களுக்கு கேந்திர கோணத்திலேயோ 2, 11ஆம் இடங்கள்லயோ சூரியன் இருப்பவர்களுக்கு, இந்த 1, 10ல பிறந்தவங்களுக்கு சூரியன் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அபரிவிதமான நற்பலன்கள் உண்டு. 1, 10ல பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப 19ல பிறந்தவங்க 28ல பிறந்தவங்களா எப்படி சார் அப்படின்னா, 19ல வந்து இங்க 2 பேர் இருக்காங்க. 1ஆம் நம்பருங்கிறது சூரியன், 9ஆம் நம்பருங்கிறது யாரு? செவ்வாய். செவ்வாய்.
ஓகேங்களா? அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சூரியன் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, இவங்க என்னவா இருக்கணும்? செவ்வாயும் நல்லா இருக்கும். செவ்வாயும் நல்லா இருக்கு. இந்த 2 கிரகமும் நல்லா இருந்தாதான் இந்த பேர்ல இந்த இந்த நம்பர்ல பிறந்தவங்க, இந்த நம்பருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு, திரிலோக வசியம்னு பேரு. 3 லோகங்களை ஆளக்கூடிய எண் எதுன்னா 19. 19. ஆனா அவங்களுக்கு எப்படி கொடுப்பனை இருக்கணும்? சூரியனும் செவ்வாயும் நல்லா இருந்ததுன்னா இவர்கள் 3 லோகங்களையும் ஆளக்கூடிய சக்தியை பெற முடியும். ரைட்டுங்களா? இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப அவங்க லக்னத்துக்கு சூரியன் எங்க இருக்கிறாரு, செவ்வாய் எங்க இருக்காருன்ற ஆய்வுகள் பண்ணிதான் அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கா இல்லையான்ற விஷயத்தை சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் சூரியன் செவ்வாயும் 6, 8 இருந்தாங்கன்னா, சூரியன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து செவ்வாய் 6லயோ, சூரியன் இருக்கிற ராசியிலிருந்து செவ்வாய் 8லயோ இருந்துட்டாங்க அப்படின்னா, இந்த 19ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் தான் கொடுக்குமே ஒழிய நல்லது நடக்காது. புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தர் மட்டும் ஆன் பண்ணி புரிஞ்சதுன்னா புரிஞ்சது சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்தது வந்து 28ஆம் தேதி பிறந்தவங்க. 28ல யார் இருக்கா? ஒரு சந்திரனும் ஒரு சனி பகவானும் இருக்காங்க இல்லையா? சரி, 28ஆம் தேதி பிறந்தவங்க இதே ரூல் தான். லக்னத்துக்கு பாவிகளை பொறுத்தவரையில 3, 6, 10, 11 பாவிகள் இருப்பது மிகப்பெரிய நல்லதுங்க. லக்னத்துக்கு 3, 6, 10, 11 பாவிகள் இருப்பது நல்லது. ஓகேங்களா? மற்ற இடங்கள்ல சுபர்கள் இருக்கிறது நல்லது. இப்ப இந்த சனியும் சந்திரனும் 28ஆம் தேதி பிறந்தவங்க யார வேணா பாருங்க, எல்லாத்தையுமே கடைசி நேரத்துல தான் செய்வாங்க. எடுத்தவொடனே செய்யவே மாட்டாங்க. 27ஆம் தேதி பிறந்தவங்க நீங்க போய் கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு இன்னைக்கு 28ஆம் தேதி தான், இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். எப்படி ஆரம்பிச்சதுங்க? ஆரம்பிச்சது 28ஆம் தேதி. 2வது ஓடக்கூடிய நேரம் 7 மணிக்கு என்ன ஓடும்? சனிக்கிழமை. சனி வரும். 8 மணிக்கு தான் சனி சந்திரஹோரை சார். ஓகேங்களா? பாருங்க 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது சொன்னோம். இந்த தகவல் தொடர்பு பிரச்சனால ஓகேங்களா, இப்போ லேட் ஆகுது. ஆனா என்ன ஓடிட்டு இருக்குது? சனியும் சந்திரனும். ஓகேவா? 28ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ தேதி அடிப்படையில் என்னதுங்க, அதுவும் தடை தாமதம். ஸோ சனி சந்திரன் தொடர்பு வருது அப்படின்னா 100% அவர்களுக்கு என்ன ஆகும்? கடைசி நேரத்துல தான் அவதியா பண்ற வேலை சூழ்நிலை ஏற்படும். ரிலாக்ஸா பண்ண முடியாது. இதுதான் 28ஆம் தேதி பிறந்தவங்களுடைய வேலை. எல்லா விஷயத்திலையுமே 28ஆம் தேதி பிறந்தவங்க குழந்தையா இருந்ததுன்னா எக்ஸாம் கடைசி நேரம் தான் படிக்கும். எழுதி போறது காலையில் எழுந்திரிச்சு அவதியை எழுதிட்டு போகும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அப்படித்தான். சரி, இதுக்கு வந்து சனியும் சந்திரனும் நல்லா இருக்காங்க. பொதுவா ஒரு கிரகம் நல்லா இருக்காங்கன்னு எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, லக்ன கேந்திரங்க கோணங்கள் இருந்தா மட்டும் பத்தாது, 3-11ங்கிறது சிறப்பான ஒரு பொருத்தம். 3-11ங்கிறது சிறப்பான பொருத்தம். அது என்ன சார் 3-11 அப்படின்னா, ஒரு கிரகம் எங்க இருக்கிறதோ அதுக்கு 3வது ராசிலையும் 11வது ராசிலையும் இன்னொரு கிரகம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா கிழக்குக்கு 3வது ராசி என்ன வரும்? கிழக்குக்கு 3வது ராசி என்ன வரும்? மேற்கு. மேற்கு. இங்க நெருப்புனா அங்க காற்று, இங்க நெருப்புனா காற்று. புரிஞ்சுதா ரூலு? அந்த பாண்டிங் உருவாகுதா பஞ்சபூத அமைப்புல? 3 ஒரு கிரகம் இருக்கு அவங்களுக்கு, அவங்க ஒரு தேதியில பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதோடைய எழுத்துக்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அமைப்பு. அப்ப இது 3-11 இருக்கு. உங்க பேருடைய எழுத்துக்கள் வந்து அந்த அந்த கிரகங்கள் வந்து 28ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரனும் சனியும் 3-11 இருந்ததுன்னா அற்புதம், மிகப்பெரிய வளர்ச்சி. 1 இருந்தாலும் நல்லதுதான், 3-11 இருந்தாலும் நல்லதுதான், 7 இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் நல்லதுதான். ஓகேங்களா? சோ இது எல்லாம் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது. 2ஆம் தரம் தான் கேந்திர கோணம் எல்லாம். ஓகேங்களா? 6-8 ஆகாது. ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ராசியில இருந்து 6வது ராசியில 8வது ராசியில கண்டிப்பாக இன்னொரு கிரகம், அந்த குறிப்பிட்ட 2 கிரகம் இருந்துச்சுன்னா அந்த பிறவியினால இவங்களுக்கு மிக நெகட்டிவ் பலன் தான் கிடைக்கும், பாசிட்டிவ் பலன் கிடைக்காது. இதை நீங்க வந்து எடுத்துக்கணும்.
ஓகேங்களா? இது வந்து பிறவி எண்ணுக்கு நான் சொன்னது சூரியனுக்கு. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. ஏன்னா 30 நாள்ல 28 நாளுக்கு மேல சூரியன் வராது. சந்திரனுக்கு வாங்க. 2ஆம் தேதி 20ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2ஆம் தேதி 20ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு சந்திரனை மட்டும் பார்த்தா போதும். சந்திரன் நல்லா இருந்தாவே மிகப்பெரிய யோகம். ஒரு ரூலை மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது சூப்பர். லக்னத்துக்கு மறையாம இருந்தா இன்னும் அற்புதம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெறுவது நல்லது. லக்னத்துக்கு மறையாம இருக்கிறது இன்னும் நல்லது. இது எடுத்துக்கங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க பிறந்த தேதின்னு இருக்கு இல்லையா? இப்ப நான் 24ஆம் தேதி பிறந்திருக்கேன்னா எனக்கு கூட்டுத்தொகை 6. அப்ப என்னுடைய அந்த தேதிக்குரிய பிறவி எண், அந்த அதிபதி சுக்கிரன் ஜாதகத்துல வலிமையா இருந்தா எனக்கு நல்லது. வலிமை இல்லைன்னா எனக்கு பாதிப்பு, டெவலப்மெண்ட் கிடையாது. இதுதான் பிறவியனுடைய அமைப்பு. ஸோ உங்களுடைய பிறவியனுடைய அதிபதி யார்? 2 பேரையும் நம்ம பார்க்கலாம். 2 பேருமே இப்போ 2 எழுத்துக்கள் வருது அப்படின்னா இப்போ இது டைரக்டா நம்ம சந்திரன் எடுப்போம் இல்லையா? 2 20னா டைரக்டா சந்திரன் எடுப்போம். சார் 11 அப்படின்னு வந்து நம்ம என்ன எடுப்போம்? 11ல யாரு இருக்கா? சூரியன் 2 சூரியன் சூரியன் இருக்கிறார். அப்ப ஜாதகத்துல சிம்பிளா சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் சந்திரன் ஆறிட்டா இல்லாம இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். சூரியன் நல்லா இருந்தா ஓகே. சூரியன் சந்திரன் ஆறிட்டா இல்லாம தான் அந்த பேர் நல்லா இருக்கும். அந்த எழுத்துக்கள் பிறவியின் நல்லா யோகத்தை கொடுக்கும். அடுத்தது 11 20. இதுக்கப்புறம் 22 2 சந்திரன் 29 29 தான் சந்திரன் செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் இவங்களுக்கு 29ஆம் தேதியில பிறந்தவங்க. உங்க ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் 3-11 இருக்கிறது, ஒன்னா இருக்காங்க. ஓகேங்களா? கேந்திர கோணங்கள்ல இருக்காங்கன்னா அற்புதமான யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பிறவியினால மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உண்டு. சந்திரன் செவ்வாய் 6 இருந்தாலும் டெவலப்மெண்ட் கிடையாது. இது மட்டும் அடிப்படையான ரூல். இது எல்லாத்துக்குமே காமன். இந்த ரூல் புரிஞ்சுதா? சொல்லக்கூடிய ரூலை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அடுத்தது 3ஆம் நம்பர். 3ஆம் தேதியில பிறந்தவங்க, 30ஆம் தேதியில பிறந்தவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு காமன்? யாரு? குருன்ற ஒரு கிரகம் இருந்தா போதும். குரு எப்படி இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது. குரு உச்சமா இருக்கலாம். 3ஆம் தேதி பிறந்தவங்க, 30ஆம் தேதி பிறந்தவங்க உச்சமா இருக்கலாம். லக்னங்களுக்கு மறையாம இருக்கிறது, சிறப்பான இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இது பிரதானமா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எடுத்துக்கோங்க. அடுத்தது 12ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு சந்திரன். சூப்பர். 12ஆம் தேதி நீங்க பிறந்துட்டீங்க. நீங்க குருவை மட்டும் பார்த்தா பத்தாதுங்க, சூரியனும் சந்திரனையும் பார்க்கணும். சூரியன் சந்திரன் அதே ரூல் மாதிரி தான். எப்படி இருக்கணும்? 2 பேரும் நல்லா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு யோக பலன் அந்த சந்திரன் அந்த 12ஆம் தேதி பிறந்து கொடுத்துரும். 21ஆம் தேதியில பிறந்ததுக்கு அதுவும் சூரியன் சந்திரன் தான். ஓகேங்களா? இதை எடுத்துக்கலாம். 30ஆம் தேதி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 4ஆம் நம்பர். 4 யாரு? இப்ப 4ன்ற வார்த்தையில டைரக்டா எடுத்தோடனே 4ஆம் தேதியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4ஆம் தேதி ராகு மட்டும் பார்த்தா போதும். ராகு ஜாதகத்துல 3, 6, 10, 11ல இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மற்ற இடங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு. வீடு கொடுத்தவன், அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன், ராகுக்கு சாரம் கொடுத்தவன் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது ராகு நல்லா பண்ண கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது காமன். அடுத்தது 4ஆம் தேதியில பிறக்கலாம் சார். 13ஆம் தேதியில பிறக்கிறான். 13ஆம் நம்பர் சில வீட்டுல 13ஆம் நம்பரே ஒதுக்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? ஆமா சார். ஃபாரின்ல வீடு கூட இருக்காது, வீட்டு நம்பர் கூட இருக்காது. 12 வரைக்கும் இருக்கும், 13 மட்டும் வைக்க மாட்டாங்க. நான் 13 தான் சார். 12 ஏன்னு போட்டுருவாங்க. எல்லாம் 14 கொண்டு போயிருவாங்க. 13ன்ற நம்பர் வைக்க மாட்டாங்க. 13ஆம் நம்பர் வீடுன்னு ஒரு படம் வந்ததுக்கு பிறகு இது வந்து வெஸ்டர்ன்ல நிறைய பாக்குறாங்க. ஃபாரின்ல எல்லாம் யாருமே 13ல வைக்கிறதே கிடையாது. ஏன் வைக்கிறது இல்ல? நம்பரே இருக்காது சார் 13ல. வைக்கிறதே கிடையாது. ஓகேங்களா? சூரியனு குருவும். ஓகேங்களா? 13ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்னா ராகு, ஒரு ஆத்மாவும் ஒரு உயிரும் சேரக்கூடிய இடம். நம்ம சொல்றோம் இல்லையா? ஆத்மாங்கிறது யாரு? சூரியன் இல்லையா? ஜீவன்கிறது யாரு? குரு இல்லையா? ஒரு ஆத்மாவும் ஜீவனும் சேரக்கூடிய இடம் என்னதுங்க? ஒரு உயிர் சேரக்கூடிய இடம் என்னதுங்க? இந்த 13. அதனாலதான் அது நெகட்டிவ் சொல்றாங்க.
அந்த வீடு ஒருவேளை பாதிக்கப்பட்டுச்சு, அந்த வீட்டுல வந்து வாஸ்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா 13 நெகட்டிவா செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால 13ஆம் நம்பர் வீடுங்கிறது டேஞ்சரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த 13 அப்படின்ற நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் ஒரு குரு சார்ந்த விஷயங்கள். 13ஆம் தேதி பிறந்தவங்க உங்கள் ஜாதகத்துல சூரியனும் குருவும் பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு 13 நெகட்டிவ் தான் கொடுக்கும். இதை நீங்க எடுத்துக்கணும். அது 3 11 இருக்கு அப்படின்னா ஒன்றும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஒன்னா இருக்காங்கன்னா பாதிப்புகள் கிடையாது. கேந்திர குணங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் கிடையாது. இது காமன். நீசமா வருது, ராகு கேதுவோட நெருங்கி இருக்கிறது, ஓகேங்களா, இதெல்லாம் தவறு. இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் போட்டுக்கணும். 13 பார்த்தாச்சு. அடுத்து மறைவு ஸ்தானங்கள்லயும் இருக்கக்கூடாதுங்க சார். மறைவு ஸ்தானங்கள்ல வந்து ராகு மட்டும் 3, 6, 10, 11 இருக்கலாம். ஆனா நம்ம இவங்க இருக்கக்கூடாது. இது 4ஆம் நம்பர் கிடையாது, இது 13ஆம் நம்பர். 13 பார்க்கணும், சூரியனும் குருவியும் தான் பார்க்கணும். மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 22ஆம் நம்பர். 22ஆம் நம்பர் யாருங்க? சந்திரன். சந்திரன். ஓகேங்களா? சோ நம்ம ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தாவே போதும், அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அற்புதமான ஒரு யோகத்தை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துரும். ஸோ சந்திரன் மட்டும் ஜாதகத்துல வலிமையா இருக்காரான்னு பாருங்க. அவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு 22ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒருத்தர் ஒரு வண்டி எடுக்கலாமான்னு கேட்டா கூட அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தால் தான் அந்த 2ஆம் நம்பர் சார்ந்த விஷயம் கொடுக்கும். எது வலிமையா இருக்குதோ அதை தான் நீங்க கொடுக்கணும். ஜாதகத்துல யோக அமைப்புல எது இருக்குதோ தான் கொடுக்கணும். இது உங்களுக்கு மறைமுகமான ஒரு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை நீங்க செக் பண்ணிக்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 22 பார்த்தாச்சு. 31 நீச்சம் பகை அதெல்லாம் கூட பார்க்க வேண்டியதில்லை. அந்த கண்டிப்பா பகை கூட பிரச்சனை கிடையாது சார். நீசமா வருது 6, 8ல இருக்கிறதுல தப்புன்னு நான் சொல்றேன். ஓகே சார். பரிவர்த்தனை ஆயிருந்தான் தெரியும். இந்த கிரகம் பரிவர்த்தனை சார் குறிப்பிட்ட பாவங்கள் இயங்குற வரைக்கும் கஷ்டம். குறிப்பிட்ட பாவங்கள் இயங்குற வரைக்கும் கஷ்டம். இயங்கிருச்சுன்னா பரிவர்த்தனை வேலை செய்யும். நீச்ச பங்கமா இருந்தா அது கூட சார் நீச்ச பங்கமா இருந்தாலும் ஆரம்பத்துல பாதிப்பு, பிறகுதான் இந்த டெவலப்மெண்ட். ஓகே சார். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 31ஆம் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். இது யாருங்க? குரு சூரியன் தான். அது ஒரு பிரச்சனை கிடையாது. இது அதே மெத்தட் தான். இதுவும் சூரியன் குருவும் நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இது ராகுவோட நம்பர். அடுத்தது வந்து பாத்தீங்க, போன் வந்துகிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து இந்த எண்கள்ல நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்துல கிரகங்களோட இணைந்து நீங்க பார்வை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர். ஸோ 5ஆம் தேதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய நபர் யாருன்னா புதன் பகவான் தான். புதன் ஜாதகத்துல வலிமையா இருந்ததுன்னா நீங்க வந்து சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது நீங்க எப்படி இருந்தாலும் சரி, வலிமையா இருக்கணும். மொத்தத்தில் கேந்திர குணங்கள்ல இருக்கலாம், வலிமையா இருக்கலாம், எடுத்துக்கலாம். நீசமா இருக்கக்கூடாது, அஸ்தங்கலமா இருக்கக்கூடாது. புதனுக்கு அஸ்தங்கல தோஷம் இல்லை, இருந்தாலும் ஆரம்பத்துல பாதிப்பு கொடுத்தா மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி ராகு கேதுவோட மிக நெருங்கிய சிக்கியிருக்க கூடாது. இதை மட்டும் பார்த்துக்கங்க. இது இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். ஓகேங்களா? 5ஆம் தேதி. அடுத்தது 14ஆம் தேதி சூரியன் ராகு தொடர்பு தான் 14ஆம் தேதி. ஓகேங்களா? அப்ப அவங்க ஜாதகத்துல சூரியன் ராகு 3, 6, 10, 11 இருந்து அதுக்கு 1, 3, 5, 7, 9, 11 சூரியன் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஒரு யோகம். அதனால நீங்க வந்து அதை நீங்க இருக்கிறவங்களுக்கு பாக்கியமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சூரியன் லக்னத்துக்கு கேந்திரமா இருக்கும் போது 4ல சூரியன் இருக்கிறாரு, இல்ல வந்து 10ல சூரியன் இருக்காரு அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கேந்திரங்கள் இருந்து அதுல அந்த அதுக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு 6லையோ தொடர்புல இருக்கிறதோ சூப்பரா இருக்கும், வேலை செய்யும். அதனால லக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப 14ஆம் தேதி பார்த்துருக்கிறோம். அடுத்தது பார்க்கக்கூடியது எத்தனை நம்பருங்க? 23ஆம் தேதி. 23ல ஒரு சந்திரன் ஒரு குரு, ஸோ 23ஆம் தேதி பிறந்தீங்கன்னா உங்க சந்திரன் குரு நல்லா இருக்கும். இருந்ததுன்னா நீங்க வெற்றியாளர். இதே ஃபார்முலா நீங்க பாத்துக்கங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சா? 23ஆம் தேதி அப்புறம் இல்ல, மீண்டும் வாங்க. 6ஆம் நம்பர்.
6ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. பியூர் சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தா போதும், சூப்பரா ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? சரி. 15ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. இப்ப சுக்கிரனை பார்க்கணும், வேற யாரை பார்க்கணும்? சூரியன் புதன். சூரியன் புதன் 2 பேருமே பார்க்கணும். இவங்க 2 பேரும் நல்லா இருந்தா தான் 15ஆம் தேதி இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும். இல்லை ஜெயிக்க முடியாது. 24ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. இப்ப யார் பார்க்கணும்? சந்திரன் ராகு. 24ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரன் ராகு. ஓகேங்களா? மாயக்கோட்டை கட்டுறவங்க. அப்ப சந்திரன் 2ஆம் நம்பர் சந்திரனும் ராகும் கேந்திர கோணங்கள்ல இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு 3-11 இருக்கலாம். ராகு இருக்கக்கூடிய இடத்துல 3-11 சந்திரன் இருக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? இதை நீங்க பிரதானப்படுத்திக்க. 24ஆம் தேதி பிறந்தவங்க. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சது. அடுத்தது 7ஆம் நம்பர். 7ஆம் தேதி பிறந்தவங்க கேது. கேது 3, 6, 10, 11 இருந்தது. அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். ஓகேங்களா? கேது அந்த 7ஆம் நம்பர்ல பிறந்துட்டீங்க அப்படின்னா. அடுத்தது 16ஆம் தேதி. 16ஆம் தேதி பிறந்தவங்க இங்க யார் நல்லா இருக்கணும்? சூரியன் ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் நல்லா இருந்தா என்ன பண்ண முடியும் அவங்களால? நல்லா இருக்க முடியும். நல்லா அடுத்தது வேற யாரு? 16 முடிஞ்சிருச்சு. இப்ப 25ஆம் தேதி சூரியனும் புதனும், சாரி சந்திரனும் புதனும் 25ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்க எப்படி இருப்பாங்க? ஜாதக ரீதியாக இவங்க 20 இணைந்து 25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுது. இதோட சேர்ந்து கேதுவும் தனிப்பட்ட முறையில் வலிமையா இருந்தாருன்னா இன்னும் டாப் டக்கில் தூக்கி விட்டுரும். ஓகேவா? முதல்ல 2 கிரகம், அதோட இணைவுக்கான காரக கிரகம். 2ங்கிறது சந்திரன், 5ங்கிறது புதன், 2 சேர்ந்தா கேது. ஸோ ஜாதகத்துல சந்திரனும் நல்லா இருக்காங்க, புதனும் நல்லா இருக்காங்க. 2 பேர் சேர்ந்த கேதுவும் 3, 6, 10, 11 இருக்கு. அப்படின்னா இவன் தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. புரிஞ்சுதுங்களா? இப்ப ஒரு கிரகம் உச்சமா இருந்து ஒரு கிரகம் நீச்சமா இருந்ததுன்னா இப்ப சூரியன் சுக்கிரன் நீங்க எடுத்துக்கணும், ஒண்ணும் வேலை செய்யாது. அதாவது நீசபங்கம் ஆயிருக்கான்ற சூழ்நிலையில பாத்துக்கணும், பார்த்தா முடிவு பண்ணணும். ஓகேங்களா? இதை எடுத்துக்க. அடுத்த ரூல் கேது பார்த்துட்டோம், 25 பார்த்தாச்சு. அடுத்து 8ஆம் நம்பர். 8ல பொதுவாக சில பேருக்கு 8 ஆகாதும்பாங்க. ஆனா சில பேருக்கு 8 தான் மிகப்பெரிய ஒரு லாஜிக்கை கொடுக்கும் இல்லையா? ஸோ 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகனா வர்றது சனி பகவான் தான். சனி 3, 6, 10, 11 இருக்கிறது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க தான் வெற்றியாளர். மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 2ல சனி இருந்தாலும் சரி, லக்னத்துல சனி இருந்தாலும் சரி, சனி உச்சம் பெற்று இருந்தாலும் 10ல உச்சம் பெற்று இருந்தாலும் சரி, அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ 8ஆம் தேதி பிறந்தீங்கன்னா இவங்களுக்கு இதை பார்த்துக்கலாம். சரி, நான் 8ல பிறக்கல சார், 17ஆம் தேதி பிறக்கிறேன் சார். அப்ப யார் இவங்க நல்லா இருக்கணும்? சூரியன் கேது. சூரியன் கேது பார்க்கணும். சூரியன் கேது 3, 6, 10, 11 இருந்து அதுக்கு 1, 3 அந்த கேது இருக்கக்கூடிய ராசிக்கு 1, 3, 5, 7, 9, 11 சூரியன் இருந்தாருன்னா இது அற்புதமான ஒரு யோகத்தையும் இந்த பல வளர்ச்சியும் உங்க ஜாதகத்துக்கு கொடுக்கும். இதை புரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது காமனான பேரு. அடுத்தது 26. சந்திரன் சனி. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை தான் சனி இல்லையா? அப்ப இந்த சந்திரன் ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் ஜாதகத்துல எப்படி இருக்காங்க? இவங்க 2 பேர் சேர்ந்து நல்லா இருக்காங்க. 1, 3, 5, 7, 9, 11 இருக்காங்க. ஓகேங்களா? இல்ல பார்வை சேர்க்கை ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களுக்கு ஜாதகத்துல கொடுத்தே தீரும். அந்த 26ஆம் நம்பர் அந்த வேலையை பண்ணி கொடுக்கும். இது காமன். கூட கூட்டினா 8. சனி நல்லா இருந்தா இன்னும் டெவலப் பண்ணு. ஓகேங்களா? இது 26ஆம் தேதி பிறந்தவங்க. அடுத்தது 26 முடிஞ்சிருச்சு. இப்ப யாருக்கு வரணும்? கடைசி 9ஆம் தேதி. 9ல செவ்வாய் டைரக்டா எடுத்துக்கலாம். செவ்வாய் நல்லா இருந்தா மட்டுமே போதும். 3, 6, 10, 11 இருந்தா இன்னும் சூப்பர். ஓகேங்களா? எடுத்துக்க. அடுத்தது 18 சூரியன் சனி பகவான். 18ஆம் தேதி பிறந்தவங்க சூட்னாதான் செவ்வாய். ஆனா தனிப்பட்ட முறையில் சூரியனும் சனியும் வருவாங்க. ஜாதகத்துல சூரியனும் சனியும் நல்லா இருந்தாங்கன்னா 18ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலமாகவும் யோகமாகவும் இருக்கு. அடுத்தது 27ஆம் தேதியா? 27ஆம் தேதி பிறந்தவங்க சந்திரனும் கேதுவும். சொன்ன கேது 3, 6, 10, 11 இருந்து அதுக்கு 1, 3, 5, 7, 9, 11 சந்திரன் இருந்தாருன்னா இந்த அற்புதமான
9ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ராஜ ரகசியத்தை கொடுக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்ப நான் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஜனகால ஜாதகத்தோட சேர்ந்து ஆய்வுகள் பண்ண போறோம். அப்படியே ஒவ்வொருத்தரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டே வரணும். உங்க டேட்டா பர்த் மட்டும் சொல்லுங்க, பிறந்த தேதி சொல்லுங்க, லக்னம் சொல்லுங்க, போதும். நான் கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க, போதும். வேற எதுவும் தேவையில்லை. சீனிவாசன் எஸ்ஆர் 16/11 1974. என்னமா? இல்ல இல்ல 16/11/1974. 16 சார். ஐயா சாமி, முதல்ல தேதி 14 16 சார். 6 சார். 16 தான். ஓகே சரி. 16 நம்பர் என்ன லக்னத்துல வந்திருக்கீங்க? ரிஷப லக்னம் சார். ரிஷப லக்னம். சரி, இப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காரு, சுக்கிரன் எங்க இருக்காரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனா சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை இருக்கிறாரு சார். சார் சூரியன் எங்க இருக்காரு சொல்லுங்க, சுக்கிரன் எங்க இருக்காரு அதை மட்டும் சொல்லுங்க. ரெண்டுமே 7ல தான் இருக்காரா? ஆமா 7ல தான் இருக்காங்க. ரெண்டுமே 7ல தான் இருக்காங்க. ஆனா கூட ராகு இருக்காரு. செவ்வாயோட பரிவர்த்தனையா? ஆமா செவ்வாயோட பரிவர்த்தனை இருக்கு. செவ்வாய் 6ல இருக்கிறாரு, துலாத்துல இருக்கிறாரு. செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஆமா சார். இந்த பிறவியில உங்களுடைய நோக்கம், நீங்க பிறந்தனுடைய நோக்கம் என்னன்னா, உங்களோட மனைவிக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி நீங்க கடைசி வரைக்குமே சம்பாதிச்சு சேவை பண்றதுதான் உங்களுடைய வேலை. அது உண்மைதான் சார். புரியுதுங்களா? புரியுது. இதுக்குதான் நீங்க பிறவி எடுத்திருக்கீங்க. வேற எதுக்கு நீங்க பிறவி எடுக்கு? ஓகே சார். உங்களுடைய பிறவியினுடைய நோக்கம் இந்த பிறவி முழுவதும் என்னை கட்டிக்கிட்ட என்னுடைய மனைவி பிளஸ் வந்து சமுதாயத்துக்கு நான் வந்து பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய விஷயம். புரியுதுங்களா? இதை நீங்க எடுத்துங்க. ஓகே. அடுத்தது இன்னொருத்தர் சின்னப்பராஜன் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஏதோ பதிவு போட்டிருக்காரு. 16ஆம் தேதி நானும் தான் சார் பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா என்னுடைய லக்னம் வந்து என்ன போட்டிருக்காரு, கன்னி ராசி விருச்சகமா. ஐயா லக்னம் என்னங்கய்யா? விருச்சக லக்னமா? கன்னி லக்னம் விருச்சிக ராசி. லக்னம் வந்து கன்னி லக்னமா? சரி ரைட்டுங்க. சரி நீங்க அதுவே எடுத்துக்க, 16ஆம் தேதி எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து சூரியனும் செவ்வாய் சுக்கிரன் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. எங்க இருக்காங்க? சூரியன் லக்னத்துக்கு 5ல இருக்காரு, சுக்கிரன் லக்னத்துக்கு 6ல இருக்காரு. சார் சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்க சார். இப்ப நான் முதல்ல ஒரு லாஜிக் சொன்னா என்ன சொன்னேன்? நமக்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கான எண்கள், பிறவி எண்ணுக்கான எண்ணு ஜாதகத்துல எப்படி இருக்கணும்? நல்ல அமைப்புல இருக்கணும் இல்லையா? சோ முக்கிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ல இருக்காரா? ஆமா 6ல இருக்காரு. உங்களுக்கு விளையாதிபதி எங்க இருக்காரு? 5ல இருக்காரா? 5ல இருக்காரு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? இவருக்கு எப்ப குழந்தை பிறக்கிறதோ அன்னையில இருந்து இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் சம்பாதிக்கிறத சேவை பண்ணிட்டு இழந்துகிட்டு அடுத்தவங்களுக்கான ஒரு வாழ்க்கை வந்து போக வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? ஆமா கரெக்ட் தான். இதுதான் இந்த பிறவி ஏற்படுத்தி கொடுக்கும் சார். ஓகேங்களா? இதுக்கு மாற்றத்துக்கான விதிகள் எல்லாம் வந்து இந்த உச்சையன், ஆட்சியன், நட்பு எண், நீசையன் இந்த மாதிரி இருக்குது. எதை இது பண்றது, எந்த எண் அதிகமா உபயோகப்படுத்துன்றதெல்லாம் வகுப்புல தருவேன் நான். பட் ஆனா இது வந்து ஒரு முதல்ல வந்து நம்மளுடைய கொடுப்பனையை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம லாஜிக். ஓகேங்களா? இது நீங்க எடுத்துட்டீங்கன்னா தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறீங்களா தோப்பீங்களா சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது வாங்க விஜயாமணி மேம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. 23ஆம் தேதி சார். ஓகே. கன்னியா லக்னம் 9ல சந்திரன் உச்சம், 7ல குரு ஆட்சிங்க சார். சூப்பர்மா. லக்னத்துல புதன் உச்சம் சார். லக்னத்துல புதன் உச்சம். அது அற்புதம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அதாவது நமக்கு சொன்ன கிரகம் ரெண்டுமே வலிமையாயிருச்சு. சந்திரன் உச்சம் 2ஆம் நம்பரு, 3ஆம் நம்பரு குரு ஆட்சி. அதே மாதிரி 2ஐயும் கூட்டினா 5. புதன் வந்து லக்னத்துல உச்சம், அதுவும் சூப்பர். ஆனா பாதகாதிபதி ஒருத்தர் ஆட்சி பெற்றிருக்காரா இல்லையா? இருக்காரு சார். வக்கரமா இருக்குதுங்க சார். அப்ப பாதகாதிபதி வக்கரமாவது ஒரு வகையில் நல்லது. அப்போ உங்க ஜாதகம் யோக ஜாதகமா? சரிங்க சார். சோ அற்புதமான பிறவி எண்ணை இயக்கனாவே நீங்க ஜெயிச்சிடலாம். ஓகேவா? பிறவி எண் 23ஆம் நம்பர் தான். நீங்க எங்க போனாலும் உங்களை வெற்றிக்கான எண்கள். ஓகேங்களா? 23 நம்பர் நினைச்சுக்கிட்டோ இல்ல எழுதிட்டோ போனீங்கன்னா நீங்க வெற்றி பெற்று விடலாம். ஓகேங்க சார். ஓகேங்களா? அற்புதமான அமைப்புல இருக்கும். ஓகேங்களா? எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க நம்பர், எல்லாத்தையும் அந்த நம்பர் கொடுத்துருவாங்க.
ரைட்டுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரி, அடுத்தது வாங்க மகாலட்சுமி. வணக்கம். நான் கடக லக்னம் 20/3/1973 சார். ஆமாம்மா, எனக்கு டேட்டு மட்டும் போதும். கடகலக்கணம் 20ஆம் தேதி, அவ்வளவுதான். சந்திரன் எங்க இருக்கு? சந்திரன் 3ல இருக்காரு சார். கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு என்னங்க, அது நட்பு வீடு கிடையாது, பகை வீடு தான் அது. புதன் சந்திரன் பகை தான். ஓகேங்களா? பகையில மாட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்ப நமக்கு என்னதுங்க, பெரிய டெவலப்மெண்ட் இல்ல, அந்த பிறவி இல்ல, கொடுப்பனை இல்ல. பேர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை நம்ம மாத்திக்கணும். அதை நான் பின்னாடி சொல்லி தரேன். ரைட்டுங்களா? சோ நீங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை. முயற்சி பண்ணி ஆரம்பத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இன்னும் என்ன பண்ணுவீங்க, லைஃப் டைம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிட்டே இருப்பீங்கம்மா. ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஓடிட்டே இருப்பீங்க. ஆனா ஜெயிக்க தான் முடியல. ஓகேங்களா? ஓகே, ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பா. நன்றிம்மா, நன்றி. ஹேமா மேம். ஹேமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. 13 ஐயா, சிம்ம லக்னம். 13ஆ? ஆமாங்க ஐயா. ஓகே, சிம்ம லக்னம். குரு எங்க இருக்காங்க? குரு 5ல இருக்காரு, சூரியன் 7ல இருக்காரு. 7 7ல இருக்காரு. 5 7 அவங்க 2 பேரும் 3 11 தான் இருக்காங்க. தப்பு கிடையாதுமா. சோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, எப்பவுமே சமுதாயம் சார்ந்ததான் நீங்க வாழணும், உங்களை சார்ந்த நீங்க வாழ முடியாது. என்னுடைய கணவருக்கு பிடிச்சது, என்னுடைய 2வது குழந்தைக்கு பிடிச்சது, பொதுவா மத்தவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திட்டமிட்டு பண்ணிட்டீங்கன்னா அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். கரெக்ட் ஐயா. நன்றி ஐயா. ஓகேங்களா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க. நன்றி. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. அடுத்தது கிருஷ்ணவேணி. வணக்கங்க சார். வணக்கம்மா. 25ஆம் தேதிங்க சார். லக்னம் வந்து மகரமங்க சார். 25 மகர லக்னம். சரிம்மா. சந்திரன் புதன் எங்க இருக்காங்க சார்? சந்திரன் 6ல, கேதுவும் சந்திரனும் 6ல இருக்காங்க சார். புதன் வந்து 11ல இருக்காங்க சார். புதன் வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு பாதகத்துல. ஆமாங்க சார். கேது 6ல. கேது 6ல நமக்கு தேவையில்லை. நம்ம முதல்ல சந்திரனை பார்ப்போம். சந்திரன் 6ல. ஆமாங்க சார். ஓகேங்களா? அப்ப என்னதுங்க, இவங்க 2 பேருமே 6 இருக்காங்க. இப்ப பிறவி எண் வந்து உங்களுக்கு எந்த வகையில் என்ன பண்ணி கொடுக்கல, சப்போர்ட் பண்ணி கொடுக்கல. ஓகேங்களா? நீங்க நோட் பண்ணி பாருங்க. 25ஆம் தேதி எப்ப வந்தாலும் சரி, அந்த தேதியில நமக்கு எப்படி இருக்குங்க, அந்த நாளே நமக்கு ஒரு பிரச்சனைக்குரிய நாளா இருக்கும். இனிமேல் நோட் பண்ணுங்க. 25 மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறு பண்ணிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆமாங்க சார். மாற்றத்துக்கான விஷயங்கள் வந்து நான் வகுப்புல சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்க சார். சார் துலாம் லக்னம் 16ஆம் தேதி சார். துலா லக்னம் 16ஆம் தேதிமா. பொதுவாக துலா லக்னத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சூரியன் பாதகாதிபதியா வருவாரு. ஓகேங்களா? இது வந்து பொதுவாக 3 6 10 11 இருந்தால் தான் நல்லது சூரியனை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது சூரியன் 11லயே இருக்கிறாரு. சூப்பர், முடிஞ்சது. சுக்கரன் எங்க இருக்காரு? கடகம் 10ஆம் வீட்டுல இருக்காங்க சார். 10ல நிஸ்பலம் வாங்கியிருக்காரு. அப்ப சுக்கரன் மட்டும் வலிமையா இருக்கும். உங்களுக்கு 50-50மா. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, உங்களுடைய சுகத்துக்காக நீங்க வாழ முடியாது. இது ஒண்ணு மட்டும் தான் நடக்காது, மீதி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். உங்களுடைய சுகம் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஹெல்த் மட்டும் நீங்க பாத்துக்கணும். ரைட்டா? ஓகே சார். தேங்க் யூ சார். ரைட்டுமா. ஆனந்தன் சார், சென்னை. சார் வணக்கம் சார். நான் 21ஆம் தேதி பிறந்தேன் சார். விருச்சக லக்னம் சார். கும்பத்துல சந்திரன், சூரியன் வந்து துலாத்துல, குரு வந்து சூரியன் வந்து நீசம் விருச்சகத்துக்கு 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துல இல்லையா? 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் நீசம் ஆயிட்டாரு. ஓகேவா? சந்திரன் வந்து சந்திரன் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்காரு. ஒண்ணு கிரகம் நல்லா பண்ணிருக்கு, ஒண்ணு கெட்டு போயிருக்கு. இல்லையா? குரு 11ல சார். இல்ல, அது கூட்டா 11. அது ஓகே. ஓகேங்களா? அப்ப ஒரு கிரகம் சூரியன் மட்டும் நமக்கு என்ன பண்ணுதுங்க, பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு. அதுக்குள்ள விஷயங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான உச்ச எண்ணை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெறதுக்கான வழியை பார்க்கணும். சரி சார். ஓகேங்களா? சரி சார். அதை நான் வகுப்புல சொல்றேன். அவரும் நீச பங்கம் வாங்கிட்டு இருக்காரு சார். 7ஆம் இடத்துல சனி நீசம் சார். நீச்சன் பாக்குறது அதெல்லாம் இல்ல சார். நீசம் பார்த்தாலும் சரி, ஓகே. நன்றி நன்றி. இல்ல சார். சரி சார். சரி 21 சார்.
சுந்தரம் ஹலோ சார். சார் 8 மேஷ லக்னம், சனி பகவான் மீனத்துல வக்ரம். இல்ல என்ன என்ன லக்னம்? மேஷ லக்னமா? மேஷ லக்னம் 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பர்ல 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. சரி, சனி வந்து சனி மீனத்திலயா? பகவான் வந்து மீனத்துல வக்ரம். வக்ரம் பெற்றிருக்காரு. ஓகேங்களா? அப்ப இவங்க என்ன ஆகும்? லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. அவருடைய என்ன பிறந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் தூக்கத்தை மட்டுமே கெடுத்தாருன்னா வாழ்க்கையில உயரலாம். தூக்கத்தை எதிர்பார்க்காம இருந்தாவே வாழ்க்கையில உயரலாம். ஓகேங்களா? தொழில் வந்து ஊரை விட்டு வெளியில போய் பண்ணாதான் இவருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிழல் தான் வாழ்க்கை முழுவதும் இருக்கும். வக்ரம் வெளிநாட்டு பெற்றதுனால வாழ்க்கை தான். என்ன சார்? வெளிநாட்டு வாழ்க்கை தான். வெளிநாட்டு வாழ்க்கையில இருக்கீங்களா? ஆமாமா. ரைட் ரைட், சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர் சார். ஓகே, நன்றி நன்றி. வெங்கடேஷ் சார். வெங்கடேஷ். வணக்கம் வணக்கம் ஐயா. 31 கடக லக்னம், குரு 3ல சூரியன் 6ல. குரு எங்க இருக்காரு? குரு 3ல சூரியன் 6ல கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே, 2ஆம் அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல தனுசுல. ஆமா ஐயா. ஓகேங்களா? 3ல வந்து குரு. ஆனா இவங்க 2 பேரும் கேந்திரங்கள்ல இருக்காங்க. இவங்க 2 பேரும் கேந்திரங்கள்ல இருக்காங்க. ரைட்டுங்களா? சார், நீங்க வந்து உங்க வாழ்க்கைக்கு ஓடாம மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு அதிகமா ஓடக்கூடிய ஜாதகம். சர்வீஸ் தான் உங்களுடைய வாழ்க்கை. ஓகே, சோஷியல் சர்வீஸ் தான். உங்க பொருளாதார ரீதியாக இங்க மிகப்பெரிய சாதனை எல்லாம் பண்ண மாட்டீங்க. பொருளாதாரம் என்பது வாழ்வாதாரத்துக்கு இருக்கும். அந்த பேர் தான் எங்களுக்கு கொடுக்கும். சர்வீஸ் தான் நீங்க பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு உள்ள நம்பர்ல தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ரைட்டுங்களா? அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே ஓகே, ரைட். லிங்கதுரை சார். லிங்கதுரை ஆன் பண்ணுங்க. மெசேஜ் யாரும் பண்ணாதீங்க, நான் பதில் சொல்ல முடியாது. நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். லிங்கதுரை. 23. 23 தனுசு லக்னம். முதல்ல சார் இப்ப வந்து 23 உங்களுக்கு சந்திரனும் குரு எங்க இருக்காங்க சார்? குரு வந்து 8ல இருக்காங்க சார், கடகத்துல. குரு 8ல கடகத்துல உச்சமாயிட்டாங்க. ஆமா ஆமா. சந்திரன் வந்து மேஷத்துல இருக்காங்க சார். மேஷத்துலயா? ஆமா, சந்திரன் மேஷத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் கூட லக்னாதிபதி 8க்கு போறது நல்லது இல்ல. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து 23ஆம் தேதி பாதகாதிபதியோட நம்பர்ல இவர் பிறந்ததும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கிடையாது. சோ 23ஆம் தேதி பிறந்து பாதகாதிபதி 8லே பிறந்ததுனால இவர் வாழ்க்கையில லக்னாதிபதி உச்சம் பெற்றுட்டாரு, அங்க போவாரு போறான்னு சொல்லக்கூடாது. அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவர் தான் கேட்கணும். எவ்வளவு பிரச்சனை இல்லையா? ஆமாங்க சார். இதுதான் கொடுக்கும் அந்த பேரும் அந்த எழுத்துக்களும் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளும். ஸோ இதை பார்த்துதான் நம்ம வந்து முடிவு பண்ணணுங்க. ரைட்டுங்களா? இதை பார்த்துதான் நம்ம முடிவு பண்ணணும். அடுத்ததுங்க வேற ஆள் வாங்க. சூரிய கணேஷ். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. 7ஆம் தேதிங்க ஐயா, விருச்சிக லக்னம். ஓகே, விருச்சிக லக்னம். கேது வந்து ஓகே, கேது 12லைங்க. கேது ஐயா, இந்த பிறவியில எனக்கு எதுவுமே வேணாங்கய்யா. நான் இருக்கிற எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா போகணுன்றதாங்க உங்களுக்கு ஆசை. உண்மை அதுதாங்க. ஒண்ணும் கிடையாது. உண்மை அதுதாங்க. சரிங்க, ரைட். பூங்கோதை மேம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. 7ஆம் தேதிங்கய்யா. நீங்களும் 7. சிம்ம லக்கணம். கேது எங்க இருக்காரு? கேது 11ல மிதுனத்துல. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்பா இது நல்லது. ஓகேங்களா? 7ஆம் தேதியில பிறந்து நமக்கு அந்த பிறவியினால யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, எப்பயுமே யாருக்கெல்லாம் யோகம்னு சொல்றோமோ அந்த எண்கள் நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த எண்கள் அதிகமா பயன்படுத்து. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு 7ஆம் தேதி எப்பயுமே நல்லது பண்ணும். 7ஆம் நம்பர் எப்பயுமே நல்லது பண்ணி கொடுக்கும், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும். ஓகேங்களா? ஆசைப்பட்டதையெல்லாம் ஒரு காலத்துல அனுபவிக்காம போக மாட்டேன். லக்னாதிபதி மட்டும் இப்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டாருன்னா இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ரைட்டுங்களா? நன்றிம்மா. நன்றி. சாய்குமாரி மேம். 10
கடக லக்னம் சார். சூரியன் வந்து 12ல இருக்கு சார், மிதுனத்துல. புஷ்கரம் வாங்கியிருக்கு. கடக லக்னம் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கா? 12ல இருக்கு. ஊரை புஷ்கரம் விட்டு ஊர் வாங்கியிருக்கு. போறது, அதாவது வெளியில ஊருக்கு இல்ல ஊர் போய் வந்துட்டீங்களா? இல்ல சார், இங்கதான் சென்னையே தான் நானு. அப்ப கடைசி வரைக்கும் விரயம் தான். ஆ, ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு. கடைசி வரைக்கும் விரயம், மருத்துவமனை செலவுகள் தான். ம் அது வந்து அப்பப்ப பண்ணுங்க, ஒரு தடவையாவது. ம் 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 சரி சார். சிவனுக்கு இங்க விரை செலவு பண்ணிட்டே இருங்க. சிவபெருமானுக்கு விரை செலவு பண்ணுங்க. அபிஷேகம் ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்துட்டே இருங்க. சரி சார், பண்ணிட்டு. ஓகே சார், தேங்க்யூ சரி, சார், தேங்க்யூ. ஐயா இன்ஃபினிட்டி யாரு வந்திருக்கிறது? அடுத்தது பேர் இல்லாம வந்திருக்கீங்க. ஆன் பண்ணுங்கய்யா. இன்ஃபினிக்ஸ் நோட் 40ன்னு போட்டு வந்திருக்கீங்களா? யாரு அவர்? ஆன் பண்ண தெரியல அவருக்கு. சரி, ரைட்டு. சத்யபாமா மேம், ஆன் பண்ணுங்க, மியூட் விடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பிறவி எண் 8, கடக லக்னம், சனி பகவான் ரிஷபத்துல 11ஆம் பாவத்துல இருக்கிறாருங்க ஐயா. ஓகேம்மா, உங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் தான். அதாவது எதையுமே ஆசைப்படும் போது கிடைக்காது, கடைசி காலத்துல அதை அனுபவிச்சிருவீங்க. கரெக்டா ஐயா? ஓகேங்களா? சரிம்மா, ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. ஐயா மியூட் இப்ப எடுத்து விடுங்க. முதல்ல ஆன் பண்ணீங்க, இப்ப எடுத்து விடுங்க. ஐயப்பன் சார். இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றேன், சொல்லுங்க ஐயா. மோகன் ஐயா, சென்னை. 24 24 ஐயா, 24 24 விருச்சிக லக்னம். சூப்பருங்க, ரைட். ஐயா சந்திரன் ராகு எங்க இருக்காரு? சந்திரன் ராகு வந்து 9ல இருக்கிற, சந்திரன் 10ல இருக்கிற, சிம்மத்தில். ராகு 9, சந்திரன் 10ல. சூப்பர் சார். பாதகத்துல இருந்தாலும் கூட அது பாக்கியத்திலேயே இருக்குது இல்லையா? பாதகத்துல இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தில் இருக்குது. நல்ல பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், உயர் பதவிகள், இது எல்லாமே இந்த பேர் கொடுக்கும், இந்த எழுத்துக்கள் கொடுக்கும் சார். கொடுத்துச்சா சார்? கொடுத்துச்சா? புரிஞ்சுது ஐயா. சார், இந்த எழுத்து நீங்க பிறந்த தேதி, ஓகேங்களா? நீங்க பிறந்த தேதி என்னங்க? 24 அப்படின்றதுனால 9, 10 விருச்சகத்துக்கு 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல ராகு இந்த தொடர்புல இருக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பெயர், புகழ், பதவி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் கிடைச்சதா? ஐயா, 9ல ராகு, 10ல சந்திரன். எப்படி இருந்தாலும் சரி, 9ல ராகு, 10 சந்திரன் இதேதான். நானு ரயில்வேல தான் வேலை செய்யறேன். மோகன் ஐயா, சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்க, சரிங்க, ஓகேங்க, ஓகேங்க. நன்றி. நன்றிங்க, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து திருப்பதி கீர்த்திகா. திருப்பதி கீர்த்திகா ஐயா 25 ஐயா, விருச்சிக லக்னம். 25 விருச்சகம். எனக்கு ஏது எங்க இருக்கு சார்? சந்திரனும் புதன் எங்க இருக்காங்க? சந்திரன் வந்து கும்பத்துலங்க, புதன் வந்து மீனத்துலங்க. புதன் மீனத்துல, சந்திரன் கும்பத்துல. ஆமாங்க ஐயா. 4, 5 சம்பந்தம் ஒரு நல்லதுதான் சார். உங்களுக்கு நல்லா சிறப்பா இருக்கு சார். ஓகேங்களா? ஓகேங்க. உங்களுடைய கனவு வீடு கட்டிட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்து வீடு கட்டிட்டீங்கன்னாவே உங்களுடைய எல்லாமே நிறைவேறிடும். சரிங்க ஐயா. அது நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு. ஓகேங்க ஐயா. லக்ஷ்மி மேம். சார், எனக்கு 10 நம்பரு, 10ஆம் தேதி, கடக லக்னம், கடகராசி, லக்னத்திலே குரு. 10 சூரியன் எங்க இருக்காரு? சூரியன் 12ல போயிட்டாரு. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? சோ வந்து சிம்பிள் என்னன்னா, உங்களுக்கு வந்து கடக லக்னத்துல பிறந்து உங்களுடைய தேதிநாதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியில வெளிநாடு போனாதான் நமக்கு நல்லா டெவலப்மெண்ட். இல்லைன்னா எல்லாமே கையில 10 பைசா தங்காது, செலவாயிட்டே இருக்கும். விரைவு செலவுகள் தான் நீங்க பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய ஜாதகம். வருஷத்துக்கு ஒரு டைம் வெளியே போயிட்டு சார். அதெல்லாம் எனக்கு கிடையாது. வெளிநாடு போகணுமா சார்? வெளிநாடு வெளியூர் வெளிநாடாவது சேஞ்ச் பண்ணி வாழ பழகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து நான் டெவலப் பண்ண கொடுக்கும். சரி சார், நன்றி சார். சிவன் கோயிலுக்கு விரைவு செலவுகள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகேம்மா. இன்னொரு லட்சுமி வாங்க, ஜான்செட் போடு சார். 2ஆம் தேதி சார், மிதுன லக்னம். ஓகே. சந்திரன் வந்து சந்திரன் எங்க இருக்காரு? கும்பத்துல. கும்பத்துல, பாக்கியத்துல.
கும்பத்துல பாக்கியத்தில் நல்லா இருக்குமா உங்களுக்கு? ஓகேங்களா? உங்களை பொறுத்தவரையிலும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு வந்துருவீங்க. கடவுளுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். கும்பர தெய்வம் உங்களை காப்பாத்தி கொடுக்கும். அற்புதமா இருக்கும். உங்களுக்கு நன்றி நன்றி. ஓகேம்மா. துர்கா தேவி மேம். வணக்கம் குருஜி. வணக்கம். 29 விருச்சிக லக்னம். சரி. சந்திரன் செவ்வாய். 6ல செவ்வாய் 11ல சந்திரன். 6ல செவ்வாய் 11ல சந்திரன். சூப்பர்மா. உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? நல்லா இருக்கும். ஆனா என்னதுங்க, சில நேரங்கள்ல வந்து கொஞ்சம் போராடி தான் அந்த விஷயத்தை பெற முடியும். ஏன்னா அவங்க 2 பேரும் 6, 8 இருக்காங்க. அவங்க 2 பேரும் 6, 8. அதனால சில மனசுல நினைக்கிற விஷயங்கள் உடனே கிடைக்க முடியாது. அது கஷ்டப்பட்டு தான், அதுக்கான பிரச்சனை பண்ணி தான், வேதனைப்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இருக்கா இல்லையா? ஆமா குருஜி, கரெக்டா தான். ஓகேம்மா, ரைட். ராஜ் சார். ராஜ். சார் நான் 1 மார்ச் 1 சார். நான் சூரியன் வந்து கும்பத்துல சார், வர்க்கோத்தமமா இருக்கு சார். என்ன லக்னம்? மிதுன லக்னம் சார். இது லக்னத்துக்கு பாக்கியத்துல சூரியன் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. பழைய வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தன்மையிட்ட தானே பாக்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி பிறக்கிறது நல்லதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து அரசாங்கத்தார் தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா ஏதாவது? இது வரைக்கும் இல்ல சார். நான் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா லக்னாதிபதி 8ல இருக்காரு. வேலை செய்றீங்களா? பெரிய கம்பெனி ஆமா சார். வேலை செய்றீங்களா? ஆமா சார். ஒரு MNCல தான் வேலை செய்யறேன் சார், பிரைவேட் கம்பெனில. அதான் சார், பெரிய கம்பெனி, ஃபேமஸான கம்பெனில வேலை செஞ்சாலும் அது சூரியன் தான் சார். கண்டிப்பா சார். ஓகே சார், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். ஓகே. மல்லிகா மேம். ஐயா 1ஆம் தேதி மிதுன லக்னம், சூரியன் வந்து தனுசுல. ஓகே. முதல்ல பாதகத்துல சூரியன். இல்லையா? உங்களுக்கு எதிரியெல்லாம் யாரும் கிடையாது. உங்க வீட்டுலதான் வச்சிருக்கீங்க. 7 நம்பர் தான். ஒரு விஷயம் சொல்லும் போது வேண்டாம், இது பிரச்சனை, இது நமக்கு கொம்பு வரும், அவாய்ட் பண்ணிடலாம், இந்த மாதிரி தடுக்கக்கூடிய செயல் 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மட்டும் கிடையாது, சமுதாயமும் கூட. ஓகேங்களா? நம்மள சமுதாயம் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, எளிமையா ஜெயிக்க விடாது. ஏதாவது ஒரு சிக்கல்ல நம்ம வந்து உள்ள வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ வந்து அதுல இருந்து நம்ம கொஞ்சமா தான் புரிஞ்சுக்கிட்டு மீண்டு வரணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சூரியன் நட்பு வீட்டுல இருந்தாலும் கூட அது பாதக வீடா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில அந்த நம்பர் என்ன பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு சரியான வகையில நல்ல அனுகிரகத்தை கொடுக்கல. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது யாருங்க? மேனகா மேம். மேனகா ராஜேந்திரன். ரங்கராஜா. எஸ் சார். 1ஆம் நம்பர் ரிஷப லக்னம். ரிஷப லக்னம், சூரியன் பத்தில். 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பர். ஆமா. ரிஷப லக்னம், சூரியன் 10ல இருக்காரு. 10 திக்பலம். எங்க இருக்காரு? திக்கு இது கும்பத்துல இருக்காரு. ஆமா. சூரியன் 10ல கும்பத்துல. ஆமா சார். சரி சரி. ஓகேங்களா? அப்ப இது நல்லதுதான். ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் ஆளுமை நம்ம தான் அடக்கி ஆளக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கோம், இல்லையா? என்ன பண்ணுவாங்க, நம்ம மிகப்பெரிய ஒரு ராஜாங்கத்தை, நமக்கு கீழே ஒரு ராஜாங்கத்தை அமைச்சிருவோம். ஆமா சார். ரைட்டுங்களா? ஓகே சார். வாழ்த்துக்கள். சீதா மேம். வணக்கம் சார். 24 கடக லக்னம் சார். 24 கடக லக்னம். கடக லக்னம். கடக லக்னத்துக்கு சந்திரன் ராகு எங்க இருக்காங்க? சந்திரன் 4லயும் ராகு 5லயும் இருக்காங்க சார். பரவாயில்ல, நல்லதுதான். சுக்கிரன் வந்து ராகு 5ல. சுக்கிரன் வந்து 12ல இருக்காங்க. ஆனா பரிவர்த்தனையாய் 11ல பாதக சாரணத்துக்கே வருது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. அந்த பாதகங்கிறத அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல 11 ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, விடுங்க. ஓகேங்களா? சோ வந்து நமக்கு சந்திரன் ராகு நல்லா இருந்தாலே போதும், நீங்க வெற்றியாளர் தான் மாறுவீங்க. ஓகேங்களா? ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா தான் வெற்றி கிடைக்கும். பின்னாடி கொஞ்சமா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். என்னைக்கு ஒரு வீடு கிடைக்குதோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும். சொந்த வீடு அமைது அன்னைக்கு வாழ்க்கை மாறும். சொந்த வீட்டுல தான் சார் இருக்கோம். கட்டணுமா இல்ல சொந்த வீடு இருந்தாலே போதுமா சார்? சொந்த வீடு இருந்தாலே போதும்.
உங்க பேர்ல சொந்த உங்க வீடு வீட்ல இருக்கா? தான். என் உங்க பேர்ல பேர்லயா? இருக்குதா? ஓகே சார். இல்ல, ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்கு. உங்க பேர்ல இருந்ததுன்னா டெவலப்மெண்ட். ஓகே சார். உங்க வாய்மூர்த்தம் ரைட். வாங்கிடலாம் சார். நன்றி, ரொம்ப ஓகேம்மா நன்றி. வாங்க. நன்றி நன்றி நன்றி. கனிமொழி மேம். வணக்கம் சார். வணக்கம் சார். 19ஆம் தேதி சொல்லுங்க மேம். விருச்சிக எல்லோர லக்னம் சார். வசியம் விருச்சிக லக்னம். சூரியன் செவ்வாய் எங்க சூரியன் இருக்காங்க? வந்து லால்ல. சூரியன் எங்கம்மா? வந்து கும்பத்துல சார். சூரியன் கும்பத்துல சார். செவ்வாய் கும்பத்துல மீனத்துல. 4ல மீனத்துல 5ல உங்களுக்கு 4ல. நல்லதாம்மா. 4 5 தானே? என்ன அவங்களுக்கு 2 பேரும் 12ல இருக்காங்க. 1 2 12 இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு 4 5ல இருப்பாங்க இல்லையா? அப்ப என்னது உங்களுக்கும் அதேதான். 4ஆம் பாவகம் 5ஆம் பாவத்தை ஒருமையா அது இயங்க அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா இயங்கும் போது உங்களுக்கு கொடுப்பனை எல்லாமே கிடைக்கும். ஸோ 4 5 தான் வாத்தியாரு, 4 5 தான் வீடு கட்டுறது. 4 5 இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் அந்தஸ்து குடும்பத்துக்கு தேடி வீட்டுக்கு தேடி வர்றது, பெரிய வாகனங்கள் அமைகிறது, மதிப்பு மரியாதை பெறுகிறது, இது எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? சார். உங்களுக்கு இருக்கா? ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக் ஆயிடுச்சா? சொல்றது வந்து கேட்குது. ஆமாங்க சார். மத்தவங்களுக்கு நான் சொல்றது கட் ஆயிடுச்சா? பிரேக் ஆகி வருது சார். பிரேக் ஆகி வருது சார். அப்பப்ப பிரேக் ஆகி வருது. நான் நினைச்சேன் என்னோட இன்டர்நெட் தான் ப்ராப்ளம்னு. பட் எல்லாருக்கும் அது முடியும். இல்ல என்னோட இன்டர்நெட் தான் ரொம்ப பிரச்சனை. நீ வைஃபை ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு சரி பண்ணிக்கிறேன். நான் அடுத்த வகுப்புல இருந்து சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை பொறுத்தவரையிலும் 4 5 தொடர்பு. நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா 4ஆம் பாவத்தை 5ஆம் பாவத்தை இயக்கிட்டே இருக்கணும். ஸோ வாத்தியார் வேலை, அதே மாதிரி வந்து வீடு வண்டி வாகன சொத்து சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும். கிடைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும். நான் டீச்சரா தான் சார் ஒர்க் பண்றேன். சூப்பர்மா, சூப்பர், வாழ்த்துக்கள்மா. ரைட். அடுத்தது வாங்க சாந்தி மேம். சாந்தி ஆன் பண்ண மாட்டேங்கிறாங்க. கதிரேசன். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். கதிரேசன் சார். சாந்தி மேம் சொல்லுங்க. 29ஆம் தேதிங்க சார். என்ன லக்னம்? கடக லக்னம். சந்திரன் வந்து லக்னத்துல சார். செவ்வாய் வந்து கன்னியில சார். செவ்வாய் கண்ணில ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கன்னி வீட்டுல செவ்வாய் இருந்தாலும் கூட ஓகேங்களா? கஷ்டப்பட்டு போராடி என்ன ஆசைப்படுறீங்களோ அதில் முயற்சி பண்ணி ஜெயிச்சிருவீங்க. ஓகே சார். போராட்டம் இருக்கும், ஆனா ஜெயிச்சிருவீங்க. ஓகே சார். ரைட். கதிரேசன் சார். 2 சார். சார் 12 தேதி தனுசு லக்னம் சார். சூரியன் வந்து தனுசுல, ரிஷபத்துல சந்திரன். 12ஆம் தேதி. குரு எங்க இருக்கு? குரு சார் சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து ரிஷபத்துல 6ல. உச்சமா? உச்சம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். ஓகே, உங்களோட வாழ்க்கை சமுதாயம் ஓரியன்டா இருக்கணும் சார். சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும் நீங்க. சரி சார். ரைட் சார். அப்படி இருந்ததுன்னா நீங்க மிகப்பெரிய அளவில் சாதிக்கலாம் சார். அந்த லெவலில் தான் சார் இருக்கு. ஓகே சார், சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, வாங்க சார். ஜெயின் சார். சார் வணக்கம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். ஸோ 17ஆம் தேதி ரிஷப லக்னம். சூரியன் வந்து 10ல, கேது வந்து 6ல. சூப்பர். கேது 6ல இருக்கிறது ரிஷப லக்னத்துக்கு நல்லதுதான். ஓகேவா? அதே மாதிரி சூரியன் 10ல இருக்கிறதும் 4ஆம் தேதி 10ல திக்பலம் பெறுவதும் நல்லதுதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மொழிகளை கத்துக்கிட்டு அது மூலியமா நீங்க நிறைய இடத்துல போகும்போது மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி உண்டு சார். எப்படி இருக்குது? எஸ், அப்படிதான் இருக்கு சார். படிப்படியா தான் இப்போ டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். ஓகே, என்ன எத்தனை லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு? எனக்கு வந்து 5 லாங்குவேஜ் தெரியும் சார். சூப்பர் சார். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி நன்றி. ஆனந்த் சார்.
ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். 14ஆம் தேதி பிறந்திருக்கேன். 14th பிப்ரவரி. ஓகே. சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சனி இருக்காரு. சூரியன் வந்து கும்பத்துல இருக்காரு. என்ன தேதி சொன்னீங்க? 14 14. 14 தானே. லக்னத்துல யார் இருக்கா? நமக்கு லக்னம் சார் என்ன லக்னம் நீங்க சொன்னீங்க? சிம்ம லக்னம் ஐயா. சிம்ம லக்னம். நமக்கு ஒரு 1 4 ராகு எங்க இருக்காரு? ராகு கன்னியில இருக்காரு. ராகு சிம்ம லக்னம் 2ல ராகு. சூரியன் சூரியன் வந்து கும்பத்துல இருக்காரு. கும்பத்திலையா? ஆமா கும்பத்துல. அதான் சூரியனும் ராகும் ஆறிட்டா இருக்காங்க சார். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கனவுகள். நீங்க நல்லா உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், நிறைய திறமை இருக்கும், எல்லாத்த கூட நிறைய யோசிப்பீங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம மைனஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆசைப்படணுன்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் ஆகும், ஒரு தடங்கள் ஏற்பட்டு கிடைக்காம போயிடும். அதுதான் இந்த சூரியனும் ராகும் ஆறிட்டா இருக்கிறது. திறமை இருக்கு ஆனா முன்னேற முடியல. நடந்திருக்கா அப்படி? அதுதான் வேற திறமை இருக்கு. இதுதான் விஷயம். நிறைய வேலை, நுணுக்கமான வேலை நிறைய பண்ணுவேன், முன்னேற முடியல. முன்னேற முடியல. இதுதான் இந்த சூரியன் ராகு ஆறிட்டா இருக்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. சரிங்க, நன்றி. ஓகேங்களா? நன்றி சார், நன்றி. மாத்துவோம் எல்லாத்தையும். கிரிஜா கிரிஜா மேம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் 18 துலா லக்னம் 18. சூரியன் வந்து 12 கன்னியில, சூரியன் 12, சனி மேஷத்துல வக்ரம். ஓகே. சனியும் வந்து மேஷத்துல நீச வக்ரம். நல்லதுதான். ஆமா. 7ஆம் இடத்துல திக்பலம்னு ஒரு ரூல் இருக்குது, அது ஒரு வகையில. சூரியன் வந்து சனிக்கு 6 8ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நியூமராலஜி பிரகாரம் நமக்கு எதுவும் இல்ல, பெரிய சப்போர்ட் கிடையாது. கல்யாணம் ஆச்சுனாவே நமக்கு என்ன ஆகும் வாழ்க்கையில? அமைதியா இருந்துக்கணும். ரைட்டா? நம்மளுடைய திறமையும் நம்மளுடைய அறிவும் நம்மளுடைய முயற்சியும் பெரிய அளவுக்குள்ள வெளியில போய் சாதிக்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்காது. ஓகேங்களா? இந்த நம்பர் வந்து ஏன்னா சூரியனும் சனியும் 6 இருக்காங்க. ஓகேங்களா? அதனால வேற ஒண்ணும் இல்லை. ரைட்டுங்களா? ஓகே 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 சார். நன்றிம்மா, நன்றிம்மா. ஆர்கே சத்யா. வணக்கங்க சார். வணக்கம் சார். 6ஆம் தேதிங்க சார், சிம்ம லக்னம். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல விருச்சகத்துல இருக்குங்க சார். அற்புதமா. ஓகேங்களா? ஒரே ஒரு சொந்த வீடு எப்ப கட்டுறையோ அப்ப இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். சார் பிரேக் ஆயிடுச்சுங்க சார். என்னங்க சார் சொன்னீங்க? சொந்த வீடு எப்ப கட்டுறீங்களோ அப்ப இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். சரி, ஓகேங்க சார். ஓகேங்க சார். சொல்றது கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. வீடு எப்ப கட்டுறீங்களோ அதுல இருந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும். வாத்தியார் வேலைக்கு எப்ப போறீங்களோ அதுல இருந்து உங்க வாழ்க்கை மாறும். கண்டிப்பாங்க சார். உங்களோட பிளெஸிங் சார். எனக்கு எப்பயுமே உங்களோட நாள்ல வந்து சுக்கிரன் திக்பலம் பெறாருல, அதனால சொல்றேன். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூங்க சார். ஓகேம்மா, ஓகே. முருகன் சார், முருகன் பிஎஸ். முருகன் பிஎஸ். முருகேசன் கருப்பையா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தனுசு லக்னம். வணக்கம், சொல்லுங்க முருகேசன். சார் 24ஆம் தேதி சார். ஓகே. தனுசு லக்னம் 24ஆம் தேதி. சுக்கிரன் எங்க இருக்காரு? சாரி, சந்திரன் எங்க இருக்காரு? ராகு எங்க இருக்காரு? ராகு 4ல இருக்கார் சார், சந்திரன் 10ல இருக்கார் சார். 4 10 ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பார்வையில தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்படிங்களா? ஓகே சார். உங்களுக்கு நல்ல பலன் தான். அதாவது வேலைக்காக வெளியில போறது. ஓகேங்களா? எப்போ ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, ஏன்னா சந்திரன் 4 10 தொடர்பு, நிரந்தரமான ஒரு வேலை, அமைதியான ஒரு வாழ்க்கை. ஓகேங்களா? ஆனா பயணத்துல அலைச்சல் இருந்துட்டு, வாழ்க்கையில அலைச்சல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை அக்கறை காட்டிக்கணும். ரைட்டா? இது எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா 6ஆம் அதிபதி 24 தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோட நம்பர்ல பிறந்திருக்கீங்க. சோ அதனால உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க அக்கறை காட்டிக்கணும், வேற ஒண்ணும் தேவையில்லை. ஓகே சார். எந்த நம்பர் சார் பயன்படுத்தணும் அதிகமா? அதெல்லாம் இதுல வராது சாமி, இது பிறவிக்கான எண்ணு. வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. சரி சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி.
குணசேகரன் சார். குணசேகர் ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா 28ஆம் தேதிங்க ஐயா. மீன சூப்பர். லக்னம். மீன லக்னம் ஐயா. மீன சூரியன். லக்னம் 28ஆம் தேதி. சார் ஆமாங்க. எனக்கு வந்து சூரியன் தேவையில்லை, சந்திரனும் சனி எங்க இருக்காங்க? சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 11ல இருக்காருங்க சூப்பர் சூப்பர். மகரத்துல. சனி வந்து 8ஆம் இடத்துல துலாத்துல இருக்காங்க ஐயா. சனி 8ல துலாம்ல உச்சம். ஆமா உச்சங்க ஐயா. நீங்க வந்து காவல் பண்ணி தானே செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. அப்ப அது ஒண்ணும் பண்ணாது சார், சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. சரிங்க ஐயா. 8ஆம் இட சனி வந்து காவல் பண்ணி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவு வளர்ச்சி சார். இல்லைன்னா நீங்க நன்றி. வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்திப்பீங்க. ஸோ 28ஆம் நம்பர். ஸோ எப்ப தூங்குறோம், எப்ப எந்திரிக்கிறோம், எப்போ ஓடணும் தெரியாத ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அது டெவலப்மெண்ட் தான். அப்படிதான் இருக்குங்க ஐயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க நன்றிங்க. கோமதி மேம், கோமதி சரவணன் மேம். கோமதி சரவணன் ஆன் பண்ணலாம். கேகேஆர் ராமன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம் சார். கேட்கல சார். தனுசு லக்னம் சார். தனுசு லக்னம் 2ஆம் தேதி சார். கும்பத்துல சாயந்தரம் சார். ஓகே. தனுசு லக்னம் கும்பத்துல சந்திரன் 3ஆம் இடத்துல. வாழ்க்கையில எவ்வளவு தோத்தாலும் தோண்டு மீண்டும் எழுந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 2ஆம் நம்பர். அஷ்டமாதிபதி 3ல எவ்வளவு பட்டாலும் எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன்ற மாதிரி திரும்ப திரும்ப எந்திரிச்சு ஓடக்கூடிய நம்பர் வந்து 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கு சார். ஓகே சார். பயணமே தான், அதுவும் வேற வழி இல்லை. நன்றி சார். நன்றி நன்றி. அனிதா மேம். அனிதா கிரிஷ். அனிதா மேம். சத்யகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிஷப லக்னம் 7ஆம் தேதி. ரிஷப லக்னம் 7ஆம் தேதி. கேது எங்க இருக்காரு? கேது மிதுனத்துல 2ல இருக்காரு. கேது 2லயே இருக்கிறார். ஓகேங்களா? ஆமா சார். இது எப்படி அப்படின்னா, பொதுவாக 7ஆம் தேதி பிறக்கலாமா? நல்ல இடங்கள்ல 3, 6, 10 பார்த்தோம்னா சூப்பர். 2ங்கிறது ஆவரேஜ் தான். பொருளாதாரத்துல மட்டும் நமக்கு தேடிக்கிட்டே இருக்கணும் சார் கடைசி வரைக்கும். எவ்வளவு வந்தாலும் நமக்கு பத்தாது. எவ்வளவு வந்தாலும் நமக்கு பத்தாது. ஓகே. தேவையோட தேவைக்குள்ளதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் அதோடைய வேல்யூ சார். எக்ஸ்பெக்ட் இல்லாம இருந்தீங்கன்னா கிடைக்கும் சார். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கறதில்ல சார். அந்த லைஃப் மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்கன்னா கிடைச்சிடும். ஓகே சார். இல்ல இப்போ கொஞ்சம் அனுபவம் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து அப்படியே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ. மணிவண்ணன் சார். மணிவண்ணன். சார் அனிதா சார் பேசலாமா சார்? சாரி சார். நமஸ்காரம் சார். மணிவண்ணன் சார். விருச்சிக லக்னம் சார். சூப்பர். 8ல கேது சந்திரன். தேதி 27. தேதி 27. 8ல கேது சந்திரனா? ஆமா சார். வாழ்க்கையில ஏன்டா பிறந்தன்னு சொல்லி, ஓகேங்களா, மிகப்பெரிய பாதிப்புகள் பிரச்சனைகளை சந்திச்சு எதுவுமே இல்லாம இருந்து இறைவனுடைய தீர்ப்பாதம் அமைஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையே சார். சரி சார். ஏன்னா 8ல இருக்காரு இல்லையா? ஆமா சார். அதுதான் வேற வழி. அடுத்தவனுக்கு சரணாகதி ஆயிரும். 8ன்றது சரணாகதி ஆயிரும். வேற வழி இல்லை. அங்கதான் இருக்கா. அப்படிதான் வாங்க. வேற வழி இல்லை. உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த வாய்ப்பு அது. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அகிலா மேம். அகிலா மகி. வணக்கங்க சார். அம்மா வணக்கம். சொல்லுங்க. 4ஆம் தேதிங்க சார். கடக லக்னம். ராகு லக்னத்திலே இருக்குங்க சார். சூப்பர்மா. ஓகேங்களா? நீங்க நிறைய ஆசைப்பட்டுட்டே இருக்குமா. அப்பதான் ஏதோ ஒரு வகையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஓகே. சரி சரி. கிடைக்குதோ அடுத்தது வேற ராகு திசை வருதுங்க சார். அது கொஞ்சம் பயமா இருக்கு. கிடைக்குதோ கிடைக்கல நல்லா நீங்க ஆசைப்படுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கிடைக்கும். சார் ஃபேமிலியே எல்லாருக்கும் இந்த மாதிரி லக்ன தொடர்பே வருதுங்க சார். பையன் 1ஆம் தேதி சூரியன் லக்னத்துல ரிஷப லக்னம். ஹஸ்பண்ட் வந்து 20ஆம் தேதிங்க சார். சந்திரன் வந்து மகர லக்னம். சந்திரன் கடகத்துல இருந்து பாக்குறாரு.
அதனால எல்லாருக்கும் லக்ன தொடர்பு வரங்கேட்டி அது எப்படி நல்லதா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்குமே லக்னத்துல ஒரு லக்னம் அந்த கிரகமே இருந்தது அப்படின்னா கான்ஃபிடன்ட் லெவல் நிறைய இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார். எதையும் சரி போராடி தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சரி ஓகேம்மா. ஓகேங்க சாவித்திரி ஓகேங்க சார். குமரன். தேங்க்ஸ். ஓகே மேம். சாவித்திரி குமரனா. வணக்கம் சார். 8ஆம் தேதி ம். 8ஆம் தேதி சார். மீன லக்னம். மீன லக்னம் 8ஆம் தேதி சனி. சனி லக்னத்திலேயே மீனத்திலேயே இருக்காரு சார். லக்னத்துல நிஸ்பலம் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்ப என்ன வாழ்க்கையில அதாவது என்னன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய அளவு வெற்றி வளர்ச்சியெல்லாம் ரொம்ப பெரிய அளவு இல்லை. ஆனா கஷ்டப்பட்டு போராடி பொறுமையா ஜெயிப்பாங்க. அந்த வெற்றி நிலையா இருக்கும். ஓகேங்களா? பொறுமையாக தான் நீங்க ஜெயிக்க முடியும். அந்த வெற்றியானது நிலையானதா இருக்கும். புரியுதுங்களா? ஒரு வீடு கட்டுறீங்கன்னா கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டி அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே சார். இதுதான் உங்களுடைய பொறுப்பனை. கனகராஜ் சார். சார் குட் ஈவினிங் சார். கடக லக்னம் சார். 23ஆம் தேதி பிறந்தது. சந்திரன் வந்து கடகத்துல, புதன் வந்து கன்னியில. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அற்புதமா இருக்கும் சார். உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான உங்களுடைய மாற்றத்துக்கு உண்டான முயற்சிக்கு உண்டான மாற்றம் எப்பயுமே வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அதுக்கான பலன் கொஞ்சமாவது கிடைக்கும். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவைக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க சார். அப்படிதான் சார். ஓகேங்க சார். ஓகே சார். ஓகே. அடுத்தது மணிகண்டன் சுப்பிரமணியம். சார் வணக்கம் சார். கன்னியா லக்னம். ஓகே. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு நீச்சம் மாட்டார் சார். குரு நீச்சம். என்ன டேட் என்ன உங்களுக்கு? மயில சார் 21 சார். 21 21ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. ஓகேங்களா? சந்திரன் எங்க இருக்காரு கன்னியா லக்னத்துக்கு? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் குரு ரெண்டு பேரும் மகரத்துல. சந்திரன் குரு ரெண்டுமே 5ல தான் இருக்கு. ஓகேவா? கடைசி வரைக்கும் பெயர் புகழ் அந்தஸ்துக்கு ஒரு இதுக்காக தான் ஓடுவீங்க. வாழ்க்கை அதுக்காக விட்டப்பட்டதுதான். ஆமாங்க சார். கரெக்ட். 5ஆம் இடம் இல்லையா? ஆமாங்க சார். கரெக்ட். 5ஆம் இடம் தான் ஜோதிடம். ஜோதிடம் தான் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை. ரைட்டா? கரெக்ட் சார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில ஓகேங்களா திருமணமும் ஒன்று ஆகி குழந்தை பிறந்தாதான் உங்க வாழ்க்கைக்கான அர்த்தமே, அதுக்கான டெவலப்மெண்ட். ஆமா சார். கரெக்ட் சார். கரெக்ட் கரெக்ட். அது வந்தாதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் சார். அது வரைக்கும் உங்களுக்கு ஏமாற்றம் தான். கரெக்ட் சார். ஓகே சார். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஓகே. கரெக்டா சொல்லும்போது கரெக்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுனால கரெக்டா மணி அடிக்குது. ஓகே சார். ரைட். வாங்க. கோல்டு வெல் யாரு? கால்டு வெல்லா கோல்டு வெல்லா? வாங்க கால்டு வெல் சார். சார் சொல்லுங்க. சார் சார் உங்களுக்கு கேட்கல. உங்க ஸ்பீச் கேட்கல சார் எனக்கு. அனிதா மேம். அனிதா கிரிஷ். சார் வணக்கம் சார். நான் போன தடவை அட்ரஸ் பண்ணியிருக்கேன் உங்களோட கிளாஸ். எனக்காக சொல்லியிருக்கீங்க. இந்த தடவை என் பையனுக்காக கேட்கணும்னு நினைச்சேன் சார். அவனுடைய நம்பர் வந்து 25. 25. அதுல 2 சந்திரன் வந்து 6ஆம் இடத்துலயும் 5ஆம் மெர்க்குரி வந்து 5ஆம் இடத்துலயும் இருக்கு சார். கேது வந்து 7ஆம் இடம். 5 சம்பந்தம் இருக்கு. ஹலோ அவன் வந்து மேஷ லக்னம் சார். மேஷ லக்னம். மேஷ லக்னம் 5-6 சம்பந்தம் இல்லையா? 5, 6, 7. 5, 6, 7 முதல்ல வந்து சமுதாயம், வேலை, குழந்தை இல்லையா? சோ இவங்களுக்கு இதுதான் இவங்களுடைய வாழ்க்கை. அப்ப கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், சர்வீஸ் ஓரியன்டட் ஒரு தொழில் பண்ணணும். இததான் நோக்கமா இருக்குமா உங்க லைஃப்ல? அதுதான் அவங்களுடைய நோக்கம். பிறவி குணத்தினுடைய அமைப்பு இதுதான். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. ஓகே. இது வரைக்கும் எங்கிட்ட பேசாதவங்க மட்டும் பேசுங்க. மோட்டாரோலா யாரு? நான் தாங்க சார். பேசுங்க. 30ஆம் தேதி 30ஆம் தேதி கன்னியா லக்னம். கன்னியா லக்னம். குரு எங்க இருக்காரு? 10ல மிதுனத்துல. 10ல இருக்காரு. அவரும் வந்து தன்சானத்துக்கு பாதகத்துல இருக்காரு.
அதாம்மா, எதா இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு வலி வேதனையோட தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட் கிடைக்கும். கஷ்டப்பட்டு தான் சரிங்க சார். அதை நீங்க அனுபவிக்க கஷ்டப்பட்டு முடியும். எளிமையா ஓகே அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். நன்றிம்மா, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. ஐயப்பன். சார் வணக்கம் சார். ஐயப்பன். மீன லக்னம் ம் 23 23 சந்திரன் புதன். சந்திரன் வந்து லக்னத்துல, புதன் வந்து 7ல கன்னில இருக்கிறார். சந்திரன் லக்னத்துல, புதன் எங்க இருக்காரு? 7ல இருக்கிறார், கன்னில இருக்கிறார். 7ல இருக்காரு, உச்சமா இருக்காரு, பிரச்சனை கிடையாது. கடைசி வரைக்கும் மனைவி சொல்றது சரிமா சாரிமான்னா வாழ்க்கை ஜோரா இருக்கு சார். ரைட் சார். அதுதான் கேட்க மாட்டேங்கிறேன். அதுதான் பண்ணி ஆகணும். பண்ணிட்டோம்னா ஓகே. சரிங்க, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா லக்னம் 7 சம்பந்தம் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஜோதிடம் வருமா சார்? இப்போ 1, 5, 4, 7 சம்பந்தம் அற்புதமான ஒரு லைஃப். ஸோ அவங்க சொல்றதை கேட்டாவே நம்ம லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். சரி சார். ஜோதிடம் வருமா சார் எனக்கு? என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? புதன் வந்து கண்ணில வச்சிருக்கீங்க, ஜோதிடம் வருமானு கேட்குறீங்க? ரைட் சார், ரைட் சார். அதை படிச்சுட்டே இருக்கிறேன், படிச்சுட்டே இருக்கிறேன். எந்த நேரம் பார்த்தாலும் படிச்சுட்டே அந்த இருக்கிறேன். கேந்திரத்துல வேற புதன் நல்ல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா இருப்பீங்க. நியூமராலஜி உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். சரி சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. முருகன் விஎஸ். நன்றி. ஜெயந்தி மேம். சார் வணக்கம் சார். வணக்கம். நான் போன கிளாஸ் என் கணிதம் உங்கள்கிட்ட படிச்சோம் சார். ரொம்ப ஓகே. அற்புதமா இருந்தது. என்னோட இது 8ஆம் நம்பர், 8ஆம் தேதி பிறந்திருக்கேன். ஓகே. சனி பகவான் கும்பத்துல இருக்கார். என்ன லக்னம்? கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 6ல இருக்காரு. 3, 6, 10, 11ல ஒரு பாதைகள் இருக்கிறது நல்ல பலன் தான். ஓகேங்களா? சர்வீஸ் ஓரியன்டா ஒரு மைண்ட் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மரியாதை எல்லாம் பெறுவோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இயல்பாவே அது இருக்குனால உங்களுக்கு இயல்பாவே என்ன இருக்குங்க? நல்லது செய்யக்கூடிய குணம், எல்லாத்தையும் சேவை செய்யக்கூடிய குணம், இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கிறதுனால நீங்க நல்லா இருப்பீங்க. ஓகேங்க சார். நான் ஜோதிடத்துக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன் சார். செய்வேனா சார்? கண்டிப்பா செய்வீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். நன்றிம்மா, நன்றி நன்றி ஓகே. நன்றி. தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. இன்னும் யார் எங்கிட்ட பேசலன்றவங்க மட்டும் பேசலாம், மற்றவங்க பேச முடியாது. நிறைய பேர் பேசிட்டீங்க. பேசாதவங்க மட்டும் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆசை தம்பி சார். சார் சொல்லுங்க. சார் 21ஆம் தேதி ரிஷப லக்னம் சார். சந்திரன் 6ல, சூரியன் சந்திரன் 6ல, சூரியன் 2ல. சந்திரன் கன்னில. 6லயா? ஆமா சார், கன்னில. கன்னில. என்ன லக்னம்? ரிஷப லக்னம் சார். அப்ப 5ல சூரியன் லக்னத்துல இருக்காரு சார். சார் 1, 5 தொடர்பு நல்லதா இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ நீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையோட டெவலப்மெண்ட் இருக்கும், அற்புதமான ஒரு வளர்ச்சி இருக்கும், புகழ் கிடைக்கும். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா வணக்கம். சார் நான் கமலா பேசுறேன் சார், பெங்களூர்ல இருந்து. அம்மா சொல்லுங்க. சார் 4ஆம் நம்பர் சார். ம். கடக லக்னம். ராகு எங்க இருக்காரு? ராகு 2ல சார், சிம்மத்துல. 2ல இருக்காரு. ஓகேங்களா? 3, 6, 10, 11 தான் நம்பர் 1 வேலை செய்யும். 2ங்கிறது ஆவரேஜா ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நிறைய நீங்க வந்து ஆசைப்பட சாப்பிடும் போதெல்லாம் உங்களுடைய ஆசைகளை நினைச்சு பார்க்கணும். நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், எனக்கு உடல் நோய் இல்லாம இருக்கணும், இந்த மாதிரி எதெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சாப்பிடும் போது நினைச்சுக்கோங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஒரு துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணி அடிக்கடி துர்க்கையம்மன் மந்திரங்களை சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க ஆசைப்படுறதெல்லாம் சீக்கிரமா நடந்துடும். சரிங்க சார். சரி சார். சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், சரியா கேட்கல. இல்ல அதே கொஞ்சம் நெட்வொர்க் பிரச்சனை இருக்குமா, அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க சொன்னது எதுவுமே சரியா கேட்கல சார். அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2ல ராகு, நீங்க எதை பண்ணாலும் சரி சாப்பிடும் போது அதை யோசிங்கன்றேன். உங்க ஆசையெல்லாம் சாப்பிடும் போது யோசிங்க. ஓகே சார். எனக்கு இது வேணும் அது வேணும்ன்றது சாப்பிடும் போது யோசிங்க. துர்க்கையோட மந்திரங்களை அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். எல்லாமே கிடைக்கும். சார் வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சுதந்திரவனிதா பேசுறேன் சார். அம்மா சொல்லுங்க. வணக்கம் சார். 16ஆம் தேதி சார், தனுசு லக்னம் சார். சூரியன் வந்து 7ல இருக்காரு சார் மிதுனத்துல. சுக்கிரன் வந்து 5ல இருக்காரு சார் மேசத்துல. நல்லதுதாம்மா.
ஒன்றும் தப்பு கிடையாதுமா. ஓகேங்களா? சமுதாயம் சரிங்க அதாவது சார். பொதுவா வந்து 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய துணை இல்லையா? 7ல ஆமா சூரியன் சார். 9ஆம் பாக்கியாதிபதி 7க்கு போறதும் அதோடைய நம்பர்ல ம். வந்து இருக்கிறதும் நீங்க பிறந்ததே மற்றவர்களுக்காக தான், உங்களுடைய துணைக்காக, சமுதாயத்துக்காக தான். ரைட்டுங்களா? ஸோ சரிங்க இவங்களுக்கு சரிங்க நல்ல ஒரு சேவை பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அந்த பிறவியில. சரிங்க சார். அதை தேங்க்யூ மட்டும் சார். ஃபாலோ பண்ண போதும். நன்றிம்மா, நன்றி. சரிங்க சார். விஜயகுமார் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். கடகளுக்குன்னு எது? சார் தேதி ஏற்கனவே சார். சொல்லிட்டா மறுபடியும் சான்ஸ் கிடையாது சார். ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல தான். சார் எனக்கு சொல்லல ஓகே. சார். சார் எனக்கு சொல்லல. சொன்னவங்களுக்கு வாய்ப்பு. கால்டுவேல் இல்ல நான் சார் சொல்லிட்டேன் எனக்கு சார். சொல்லல. சொல்லும்போது யார் அந்த இது பேசுறது கரெக்டா முதல்ல? இது சார் கால்டுவேல் சார் சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு. சொல்லிட்டீங்களா? அப்ப ரெக்கார்டிங்ல சொல்லிட்டேன் பாத்துக்கிறவா? சார். ஐயா பார்த்துக்கோங்க. இல்ல வணக்கம். சார் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது உங்க வாய்ஸ் கேட்கலன்னு விஜயகுமார் சொன்னீங்க, சார். அதான் நான் அதோட விட்டேன். ஐயா வணக்கம். இல்ல சொல்லிட்டேன் சார், சொல்லிட்டேன். ம் விஜயகுமார் சார் ஓகே சார். ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்க. இந்த ஏற்கனவே நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த கிளாஸுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். அதே போல அடியானுடைய பிறந்த தேதி வந்து 22. சரி. சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் வந்து லக்னத்துக்கு 5ல இருக்காரு, அதுவும் மேசத்துல. நல்லது. ஓகேங்களா? அதாவது என்னன்னா கௌரவத்துக்காக ஒரு வீட்டில் நமக்குன்னு ஒரு பேரு, நமக்குன்னு ஒரு மரியாதை, அதை சார்ந்து அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம எதிர்பார்ப்போம். முதல் குழந்தை டெவலப் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே தலைகீழா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். இப்ப 22 நம்ம ராகு எடுக்கணுங்களா? 2 சந்திரன் எடுக்கணும். 2 சந்திரன். சந்திரன் ராகு எடுக்க தேவையில்லை. ராகு தேவையில்லை. ராகு 2வது எடுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் ராகு. ராகு நல்லா இருந்தா இன்னும் போனஸ். ராகு எங்க இருக்காரு? ராகு வந்து 3ல இருக்காரு, கும்பத்துல. அதுவும் நல்லது. இடமாற்றம் பண்ணி வெளியில போனீங்கன்னா டெவலப்மெண்ட். சரிங்க சரிங்க. ஓகே ரொம்ப ஓகே. சிறப்புங்க. நன்றி, வணக்கம். நன்றி. ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன் ஹேண்ட் ரைஸ் பண்றாரு, ஆனா மைக் எடுக்க மாட்டேங்கிறாரு. வைகுந்தவாசன் சார் 22 சிம்ம லக்னம், மேசத்துல சந்திரன் எங்க இருக்காரு? சந்திரன் ராகு. மேசத்துல பாக்கியத்துல, அதாவது பாக்கியத்துல இருக்காரு, பாதகத்துல இருக்காரு சார். ஆமா சார். ஆமா. ரெண்டுமே இருக்கு. ஓகேங்களா சார்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியில வந்து உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியமும் இருக்கு, அதிர்ஷ்டமும் இருக்கு. ரைட்டா? ஓகே சார். சோ ஓகே சார். ஓகே. நீங்க மூதாதையர்கள் வழிபாடுகளை கரெக்டா பண்ணுங்க. சந்திரன் ராகு சேர்க்கை அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில், எந்த கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்க துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். அனைத்து விதமான ஓகே. பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய அளவுல கிடைக்கும் சார் உங்களுக்கு. ஓகே சார். நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ராஜேந்திரன் சார் இன்னும் என்கிட்ட பேசல. இஷா அருள். இஷாவா? ஆமா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா 17ங்க 17 சூரியன் வந்து 11ல இருக்காருங்க விருச்சகத்துல. அப்புறம் கேது வந்து 3ல இருக்காருங்க மீனத்துல. சனி பகவான் 8ல சிம்மத்துல இருக்காரு. ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை. சனி 8ல இருந்தாலும் வெளியில போயிட்டீங்கன்னா வாழ்க்கை மாறும் சார். ஊரை கேது விட்டு வந்து குடும்பத்தை விட்டு வக்ரங்க. வெளியில போயிட்டா போதும். வெளியே தான் இருக்கேன். கேது வந்து வக்ரங்க. அதெல்லாம் 3ல. பிரச்சனை கிடையாது. கேது வக்ரமா தான் இருக்கும். அது வக்ர கிரகம் தான். ஸோ அவர் 3, இவர் வந்து 11 திரிகோணத்தில் தான் இருக்கு. ஸோ நல்ல டெவலப்மெண்ட். ஊரை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றம், மகிழ்ச்சி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஓகேவா? உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய சந்தோஷங்களும் நிறைவேறும். சரிங்க. ரைட்டுங்க, ரைட். ஓகே. நன்றி. முருகன் பிஎஸ் நன்றி. இவர் மட்டும் தான் என்ன பேசல. முருகன் பிஎஸ் மட்டும் தான் பேசலாம், அதெல்லாம் பேசிட்டாங்க. முருகன் பிஎஸ் வந்து சிம்ம லக்னம், மேஷ ராசி. ஓகே, 1ஆம் தேதியா என்ன போட்டிருந்தாரு? 1ஆம் தேதி பிறந்திருக்காரு, சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காரு. ஆனா ரைட் இது இவரு எங்க சூரியன் எங்க இருக்காரு சார்? சூரியன் எங்க இருக்காரு? 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க. சூரியன் எங்க இருக்காரு? மெசேஜ் பண்றீங்களே, பண்ணுங்க சீக்கிரம்.
சூரியன் சொன்னா சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆயிடுச்சா எல்லாத்துக்குமே? நான் எப்படி எடுக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஓகேங்க சார், இது புரியுது வந்து சார், நீங்க புரியுது. எல்லா ஜாதகத்திலையும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஜாதகத்தினுடைய கொடுப்பினை செக் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஜாதக ரீதியா மாற்ற முடியும்னா, அது பெயரியால் மட்டும்தான் மாற்ற முடியும். உங்களுடைய பெயர் எழுத்துக்களால் மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த பெயர் எழுத்துக்கள் ஒவ்வொரு பாவத்திலும் இருந்தால் எப்படி எடுத்துக்கிறது, ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன வேல்யூ, இது எப்படியெல்லாம் நம்ம ஆட்சியனை பயன்படுத்துறது, உச்சயனை பயன்படுத்துறது, நீச்சயனை பயன்படுத்துறது, தொழிற்ஸ்தானத்துக்கு எப்படி பெயர் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது நீங்க ஆய்வுகளோட இருங்க. அடுத்த வகுப்புகள் திங்கட்கிழமை சாயங்காலம் ரெகுலர் வகுப்பு தொடங்க இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதுல வந்து கலந்துக்கிட்டு ஜோதிடத்துல மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா 100% வெற்றியாளராக வரணும்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எண்கிறது மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். ஐயா முருகன் ஐயா போட்டிருக்காரு, 1ஆம் தேதி பிறந்திருக்கேன், நான் சிம்ம லக்னம், எனக்கு சூரியன் 1ஆம் இடத்துல கணக்கத்தில் இருக்காருன்னு சொல்றாரு. ஜாதகர் விரயத்துக்காகவே பிறந்திருக்கார், விரைய செலவு செய்வதற்காகவே பிறந்திருக்கிறார். அப்போ ஒன்னை இயக்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும்? எல்லாமே விரயமா தான் கிடைக்கும். ஸோ வெளியூர் ஊரை விட்டு ஊரை போறது, நாடு விட்டு நாடு போறதுனா மட்டும்தான் ஒரு டெவலப்மெண்ட். இல்லைன்னா சம்பாதிக்கிறது எல்லாம் இந்த பிறவில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம விரைவு பண்ணிட்டு கடை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அவருடைய வாழ்க்கை சார். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பிறந்த தேதிகளை வச்சு எடுக்க முடியும். அதே போல விதி எண்ணை வச்சு எடுக்க முடியும். இப்ப பார்த்தது பிறவி எண்ணு பேரு. பிறவி எண்கிறது உங்களுடைய பிறக்க கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பனை. விதி என்பது உங்களுடைய நிறைவு பகுதியில நீங்க அனுபவிக்கக்கூடியது. ஓகேவா? 27ஆம் தேதி பிறந்திருக்காரு, லக்னம் செவ்வாய் கடகத்துல, சந்திரன் வந்து இங்கே போட்டிருந்தாரு. அவருக்கும் ஆடியோ ப்ராப்ளமா? சார் யாரும் மெசேஜ்ல பேசாதீங்க சார், தயவு செஞ்சு. எல்லாம் பார்க்க முடியாது சார் என்னால. சந்திரன் வந்து துலாம்ல இருக்குது. 27ஆம் தேதி மேஷ லக்னம். கடகத்துல செவ்வாய் நீசம், சந்திரன் வந்து துலாம்ல. ஓகேங்களா? சந்திரன் வந்து துலாம்ல, கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் துலாம்ல, கேது கும்பத்துல. அவங்களுக்கு திரிகோணத்துல இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேஷ லக்னத்தை பொறுத்தவரையிலும் 7-11 தான். அப்ப நல்ல அமைப்பு தான். ஓகேங்களா? மனைவி வந்ததுக்கு அப்புறம் டெவலப் ஆயிடுவார் அவரு, ராஜேந்திரன் சார். அதை பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜோதிடத்துல முறையா நம்ம வந்து ஒரு எண்கணித நியூமராலஜிஸ்டா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா ஜாதகத்தோடு இணைந்துதான் நீங்க வந்து ஒரு பிறவி எண்ணை எடுத்து அதுக்கான பலன் சொல்லணும். விதி எண் என்பது கடைசியா நீ என்ன உங்களுடைய இதை அனுபவிச்சுட்டு முடிச்சுட்டு போகணும்னு சொல்ற. பிறவி என்கிறது கொடுப்பன. விதி என்கிறது வந்து நிறைவு பகுதியில நீங்க என்ன அனுபவிச்சுட்டு போறீங்கன்ற விஷயங்கள் தான். அதுதான் விதி எண் கொடுக்க போகுது. ஸோ பிறவி எண்ணும் விதி எண்ணும் நட்பா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு. பிறவி எண்ணும் விதி எண்ணும் பகையா இருந்தது அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் அதை வந்து அனுபவிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஜாதக ரீதியாக ஒரு பெயர், உங்களுடைய பெயர் மட்டும்தான் வாழ்க்கையில எந்த திசாபுத்தி வந்தாலும் உங்க கூட வர்றது. ஸோ அந்த பெயர் மட்டும் நமக்கு நல்லபடியாக அமைச்சுக்கிட்டோம்னாவே நம்ம மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்புகள் வந்தாலும் அந்த பெயர் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுக்கு கொடுப்பனை எப்படி இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து எல்லாமே நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இன்னைக்கு காட்டினது வந்து ஒரு சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நான் வகுப்புக்குள்ளேயே போகலை. ரைட்டுங்களா? இதோட தொடர்ச்சி வந்து திங்கட்கிழமை நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? இன்னைக்கு நிறைய என்ன சார்? சார் ஓகேங்க சார், வகுப்பு நல்லா கிளியரா சூப்பரா முடிஞ்சுது சார், நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், கொஞ்சம் வாழ்த்துக்கள். யாருக்கு பிறந்த நாள்? துர்கா தேவி குருஜி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. பிரபஞ்ச பேராற்றலோட இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பெருகட்டும். நிறைய செல்வம், மெங்கா புகழ் பெருகட்டும். எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். யாரும் பேசிட்டே இருக்காங்க.